Super. Thanks for being here. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா agile myths and misconceptions. இப்போ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஆர் நிறைய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க வந்து எந்த ஒரு டெக்னாலஜில கூட ஒர்க் பண்ணலாம். மேபி ஒரு .NET டெவலப்பரா இருக்கலாம், ஆர் PHP டெவலப்பர், ஆர் ஈவன் ஒரு BA யாரா வேணா இருக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஆர் ஒரு சேல்ஸ் கால் இருக்கிறப்போ வந்து நம்ம கம்பெனி ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருப்பாரு, அது ஒரு சேல்ஸ் பர்சன் கிளைண்ட் கிட்ட சொல்ற விஷயம் என்ன இருக்குன்னா, எஸ் வி ஃபாலோ ஆஜைல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 99% ஆஃப் தி கம்பெனிஸ் ஃபாலோ ஆஜைல். பட் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு பர்சன், ஒரு எம்ப்ளாயி வந்து எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஆஜைல் ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் டைம் அவர் ஒய்ங்கிற ஒரு கம்பெனில போயிட்டு ஒர்க் பண்றாரு. அங்கேயும் ஆஜைல் தான் இருக்கு. ஆனா இங்க ஃபாலோ பண்ற மெத்தட் வேற, அங்க ஃபாலோ பண்ற வேற மெத்தட் வேற, டோட்டலா வேற இருக்கு. பட் நேம் வந்து சேம். ஸோ அங்கதான் வந்து நம்மளோட பிரச்சனையே இருக்கு. நமக்கு வந்து ஆஜைலோட ஒரு கரெக்டான பிரின்சிபிள்ஸ் வந்து நமக்கு இன்னும் கிளியரா தெரியல. அண்ட் அதை வந்து நம்ம தப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல. ஸோ அதை பத்தி கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஒரு செஷன் தான் இது. ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் மாதவன் இளங்கோ ஃபார் தி செஷன். ஹை மாதவன். Hi. Yeah, and he's the board member of Agile Consortium Belgium. Beyond that, he's a technologist, author, mentor, coach, motivational speaker, artist. He's a multi-talented guy, and Agile coach is an expert. He's training people throughout the world. So அவர்கிட்ட நம்மளோட சந்தேகங்கள்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். தட்ஸ் வை வி ஆர் ஹியர். So once again, I welcome Madhavan Ilango for this session. Thank you, Bill. Thanks a lot for this opportunity. எனக்கு வந்து ரொம்ப நாளாவே வந்து இந்த மாதிரி இந்த ஃபேஸ்புக் லைவ் மீடியம் மூலமா வந்து உங்களோட பேசணும்னு ஆசை. பட் somehow it never happened. இப்போ வந்து யோசிச்சு பார்க்குறேன் ஏன் வந்து it never happened. Maybe I was like preoccupied with a lot of things here. Thanks to lockdown and especially to you for this initiative, Expert Talk. So let's start it like with one change. Agileங்கிறது வந்து ஐடிக்கு மட்டும் கிடையாது. I would like to make it very நீங்க இன்னைக்கு இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே you will get clarity on that. It's not only for IT. இந்த மைண்ட் செட் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே வேணும்னு நான் சொல்லுவேன். But then before getting into this topic, I have a question for you, Will. This is the first Agile Talk, Expert Talk இல்லையா? It's your initiative, of course. In fact, நானும் இது மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி சாதாரணமான ஆளுங்களா இருக்காங்க இல்லையா, காமன் மேன் சொல்லுவோம்ல, அவங்களெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அசாதாரணமான வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணணும், அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆசை. ஐ ஆல்ரெடி ஸ்டார்டட் வித் இட். லைக் என்னோட அப்பாவோட டாக்குமெண்ட்ரி பண்ணேன். I would like to understand you. Why did you want to do this? Why Expert Talk? ஒய் எக்ஸ்பர்ட்? ஓகே, யூஸ்வலா நானுமே அந்த கொஸ்டின் கேட்டு தான் எது வேணாலும் பண்ணுவேன், ஒய் அப்படிங்கிறது தான். ஸோ எதுக்காக எனக்கு இந்த எக்ஸ்பர்ட் டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்த்தேன். ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ, ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை தேடி ஓடுவோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தேடி போனாதான் வந்து அது கிடைக்கும். பட் இப்போ வந்து நம்ம வாழ்ற உலகத்துல வந்து நம்ம எழுந்திரிச்ச மொமெண்ட்ல இருந்து தூங்க போற வரைக்கும் நமக்குள்ள இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே வந்து விழுந்துட்டே இருக்குது. ஏன்னா அந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல் திங் வந்து வச்சிருக்கோம். ஸோ இட் இஸ் அ குட் திங். ஆக்சுவலா இன்ஃபர்மேஷன் வந்து தேடி போற மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒரு அறிவு பசிக்கு வந்து ஒரு தேடுதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். பட் எங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, யார் வேணா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆனதுதான். ஆக்சுவலி இட்ஸ் அ குட் திங். பட் அதை வந்து எங்க நம்ம வந்து தப்பா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, பீப்புள் கிட்ட வந்து ஒரு மைண்ட் செட் வந்துச்சு, இன்டர்நெட் கிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா அது உண்மை அப்படின்னு வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலா அது வந்து உண்மை கிடையாது. இன்டர்நெட்ல இருக்க எல்லாமே வந்து கரெக்டா அப்படின்னா இல்ல. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும், அதுவும் இன்டர்நெட் வெளியிலே போய் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு தோன்றப்பதான் வந்து நம்ம கிட்ட நிறைய டாபிக்ஸ் பத்தின ஒரு தவறான புரிதல் இருக்கு. ஸோ அந்தந்த துறையில சிறந்த பீப்புள், அந்த எக்ஸ்பர்ட்ஸை வந்து எடுத்துட்டு வந்து நமக்கு பீப்புளுக்கு இருக்கிற காமன் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டு அது மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல விதமா இருக்கும் அப்படிங்கறத ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காக உருவாக்கணும். ஸோ எக்ஸ்பர்ட்ஸை
பேச வைக்கணும் இன்டர்நெட்ல அப்படின்னு ஒரு தாட் தோணிச்சு. ஏன்னா இன்ஃபர்மேஷனை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். நம்ம 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 இன்புட்டை எடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எந்த அளவுக்கு கரெக்டானது அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்ல இனிஷியேட் பண்ணதுதான் இந்த ஒரு செஷன். அண்ட் தேங்க்ஸ் a lot for being my first speaker. I have to thank you. It's a very good thought. In fact, very happy to be your first guest, and I hope like many more expert talks for you. I think you talked about correct information. I think knowledge பத்தி தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். True knowledge versus fake knowledge அப்படி எடுத்துக்கலாம். Fake knowledge is not the good thing, but true knowledge and knowledge without experience இத பத்தி தான் நீங்க சொல்றீங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து புக் படிச்சுட்டு வாமிட் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பேசிட்டு இருக்கவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. செயல்திறனற்ற கருத்தியல்வாதிகள் கூட்டம் வந்து இப்ப சோசியல் மீடியால நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேரு குவியலா கருத்துக்கள் இல்லையா. எனக்கு வந்து இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் அ ஸ்டோரி ஆக்சுவலி. சார்லி மங்கர் தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. சார்லி மங்கர் வந்து வாரன் பஃபேவோட பிசினஸ் பார்ட்னர். கிரேட் காய். சார்லி மங்கர் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்னு சொல்லுவாரு. இட்ஸ் நாட் அ ட்ரூ ஸ்டோரி, ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். மேக்ஸ் பிளாங்க் வந்து ஒரு பிசிசிஸ்ட். ஐ திங்க் 1918 1915 தெரியல, 1918 நினைக்கிறேன். ஹி காட் நோபல் பிரைஸ் அவார்ட் ஃபார் இது குவாண்டம் பிசிக்ஸ்ல அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. அவர் வந்து இந்த நோபல் பிரைஸ் வந்த டைம்ல யூரோப் முழுக்க வந்து சுத்தி நிறைய இடத்துல வந்து குவாண்டம் பிசிக்ஸ் அவரோட டாபிக்ல வந்து ஸ்பீச்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து மியூனிக் சிட்டியில வந்து கார்ல போயிட்டு இருக்காரு ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக. அன்னைக்கு ஈவினிங் அந்த ஆடிட்டோரியம் போயிட்டு இருக்கும்போது இந்த டிரைவர் இருக்காரு இல்லையா, ஷாஃபூர்னு சொல்லுவாங்க, பிரெஞ்சுல வந்து ஷோஃபா அப்படிம்பாங்க, இங்கிலீஷ்ல ஷாஃபூர் இல்லையா, டிரைவர். அவர் வந்து என்ன சொல்றாரு, சார் நீங்க வந்து மிஸ்டர் பிளாங்க் நீங்க வந்து பல முறை இந்த ஸ்பீச் கொடுத்துட்டீங்க, இது கேட்டு கேட்டு எனக்கே வந்து மனப்பாடம் ஆயிடுச்சு, அதனால வந்து ஒரு சின்ன சஜஷன், இன்னைக்கு வந்து நானே இந்த ஸ்பீச்சை வந்து கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பிளாங்க் வந்து வாவ் கிரேட் ஐடியா, எனக்கும் கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், ஒரே ஸ்பீச் கொடுத்து போர் அடிக்குது, அதனால என்ன பண்றாரு, ஸ்டாப் த கார்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாரு. ஷோஃபரோட கேப் எடுத்து தலையில போட்டுட்டு he starts driving. ஓகே, அங்க அந்த ஆடிட்டோரியம் போன உடனே people gave a very warm welcome to பிளாங்க்னா டிரைவர் இல்லையா, கூப்பிட்டு போயிட்டு ஸ்டேஜ்ல உட்கார வைக்கிறாங்க. இந்த ரியல் பிளாங்க் வந்து எதிரில ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டு இருக்காரு. அண்ட் தென் நம்ம ஷஃபூர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஃபேண்டாஸ்டிக் ஸ்பீச், அப்ளாஸ், முடிஞ்ச உடனே நல்ல அப்ளாஸ். பட் என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில ஒரு ஓல்டு பிசிசிஸ்ட் எந்திரிச்சு என்ன பண்றாரு, ஒரு கேள்வி கேட்கிறாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து தெரியல, டிரைவர் பிளாங்க்கு தெரியல. தென் அவர் என்ன எப்படி சமயோசிதமா எப்படி அதை ஹேண்டில் பண்றாருன்னா, he says that such a great city like Munich and you're asking me this simple question, even my driver will be able to answer அப்படிங்கிறாரு. So அப்போ வந்து மேக்ஸ் பிளாங்க் கேப், டிரைவர் கேப் போட்டு ஸ்டேஜ்ல வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு. So that's how beautifully they handle the situation. It's a brilliant story. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவாகட்டும் இல்ல வெளியிலயா இருக்கட்டும், எல்லா இடத்துல நிறைய நம்ம பாக்குறதெல்லாம் வந்து இந்த ஷஃபூர் நாலேஜ் உள்ள ஆட்கள் தான். நிறைய டிரைவர்ஸ் தான் நம்ம பாக்குறோம். பிளாங்க்ஸ் நாலேஜ், பிளாங்க் வந்து பாக்குறது கிடையாது இல்லையா. They are busy with their work. Exactly. I think you're trying to bring this planks on the stage. Yeah, exactly. நான் பாக்குறேன். I don't know if I'm a driver or a plank. I think it's to decide. But wish you all the best with your initiative. Yeah, thank you so much. Yeah, sure. So with that, I think we can move on to our session. Sure. Yeah. So என்னோட first question என்ன அப்படின்னா, why Agile? எதுக்காக நம்ம போறோம்? Okay. I'm happy that you asked me. நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, எனக்கு why ரொம்ப பிடிக்கும்னு. எனக்கும் அந்த மாதிரி தான். why is very important. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த why ஏன் பண்றோன்னே தெரியாம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்ல இல்லையா. அது ஒரு ஸ்ட்ராங் ரீசன் உள்ள, அந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இல்ல. எல்லாம் இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்க. இந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு இருக்கிற பிஹேவியர் வந்து கம்பெனி இஸ் ஆல் அபவுட் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்ங்கிறதுனால அது வந்து கம்பெனிஸையும் தொத்திக்கிச்சு அந்த பழக்கம். நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, okay, that company is implementing agile, this company is implementing agile, now I also want to become an agile centric organization. Agile is the goal.
Agile is a means to reach your goals. Agile shouldn't be a goal itself, right? ஆனா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் அவங்க பண்றாங்க, இவங்க பண்றாங்க. சோஷியல் ப்ரூஃப். எப்படி இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவர் வந்து இந்த கார் வாங்கிட்டாரு, நானும் கார் வாங்கணும், அவர் இந்த டிவி வாங்கிட்டாரு, நானும் இந்த டிவி வாங்கணும்னு நினைக்கிறோமோ, அது மாதிரி வந்து கம்பெனிஸும் வந்து இந்த மெத்தட்ஸ் டெவாப்ஸ், டெவாப்ஸ் இஸ் கிரேட், somebody is saying that let me implement DevOps in my company, அந்த மாதிரி போயிடுச்சு. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா சோஷியல் ப்ரூஃப் இல்லையா? சோஷியல் ப்ரூஃப்ங்கிறது வந்து ஒரு ஃபாலசினா எரர் இன் திங்கிங், ரைட்? அசியூம் தட் இப்போ நீங்க ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 10 பேர் மேல பார்த்துட்டு இருக்கான் வானத்தை, அப்படி பார்த்துட்டு இருக்கான். வாட் வில் யூ டூ? இன்னொருத்தர் வந்து அப்படி என்ன இருக்கு நீங்களும் பாப்பீங்க இல்லையா? you will fear about also. It's quite natural because ஒரு 10 பேர் ஒரு விஷயத்தை பண்ணா we tend to believe that something is happening there. We tend to believe that they're correct and நம்மளும் அதை பண்ண ஆசைப்படுறோம். பட் சாமர்செட் மாகம் ஒரு நாவலிஸ்ட், அவர் என்ன சொல்றாருன்னா, even if 50,000 people do something foolish, it is still foolish, right? Do or say whatever. So அதுதான் இங்க எஜைல்ல பார்க்கணும். எஜைல் வந்து ஒரு ஸ்மார்ட்டான விஷயமா, பிலாசபியா இல்லையாங்கிறது செகண்டரி. Do you have the need for it? உங்களுக்கு அது தேவையா? What is the problem first of all? இங்கிலீஷ்ல ஒரு நல்ல வாசகம் உண்டு, என்னன்னா, if you don't know where you stand, no map will help you. நீங்க எங்க போகணும்னு தெரிஞ்சா போதாது, நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாதான் மேப் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியாம அவன் எஜைல் பண்றான்னா அவனுக்கு என்ன ப்ராப்ளமோ அவன் பண்றான். நம்ம எதுக்கு அவன் தலைவலி மாத்திரை சாப்பிடுறான்னா நானும் தலைவலி மாத்திரை சாப்பிட முடியாது இல்லையா? So you need to have a reason. And அந்த ரீசன் இல்லாம நிறைய பேர் எஜைல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. And obviously அந்த ரீசன் இல்லாதனால they try to implement and they fail, you know. So my எஜைல், எனக்கு வந்து நான் எஜைல் பண்ணணுமான்னு கேட்டா கண்டிப்பா சொல்லுவேன். ஐடி, நீங்க சொன்னீங்க இல்லையா ஐடி வேர்ல்டுன்னு சொன்னீங்க, நான் வந்து ஐடி மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எஜைல் மைண்ட் செட் வேணும், அந்த பிலாசபி வேணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் கூட ஒரு ரீசென்ட்லி ஒரு நியூஸ் பார்த்தேன், என்னன்னா ஒரு கார் கம்பெனி ஆஜைல் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணதுனால நிறைய வந்து ஈஸியா எங்களால ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரம் மாஸ்டர் சர்டிஃபிகேஷன் ஒர்க் ஷாப் அட்டன் பண்றப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஐடி, இது வந்து நம்ம வந்து குளோபலா திங்க் பண்ணணும். Very true. Very recently in the Agile Consortium last inner circle meeting வந்து we invited somebody from the United States. He explained இந்த வென்டிலேட்டர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து Agile method யூஸ் பண்ணி வென்டிலேட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட். ஸோ ஈவன் பப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி, ரைட்டிங் இண்டஸ்ட்ரி, எல்லாத்துக்கும் வந்து இந்த Agile மைண்ட் செட் தேவை. நான் வந்து இட்ஸ் மல்டிஃபோல்ட், ரீசன்ஸ் ஆர் மல்டிஃபோல்ட். ஐடிக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஏங்கிறதுக்கு ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் நான் சொல்லுவேன். ஒரு ரீசன் வந்து the consumer behavior is changing. After all, why do we exist? We are existing here to offer benefit to the customers, to offer value to the customers, right? To uplift their life. It's all about like elevating their lives. இல்லையா? customers ஓட லைஃபை எலிவேட் பண்றதுக்காக தான் நம்ம இங்க ஒர்க் பண்றோம். ஸோ ஆனா என்ன ப்ராப்ளம்னா கன்சியூமர் பிஹேவியர் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அது ஏன் வருவோம், எக்ஸாக்ட்லி அப்புறம் வருவோம். செகண்ட் மேஜர் ரீசன் வந்து என்னன்னா டிஜிட்டல் டிஸ்ரப்ஷன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் டிஜிட்டலைஸ்ட், ரைட்? லைக் இன்னைக்கு நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன், சம்திங் ஐ நெவர் இமேஜின்ட். எவ்ரி செட்பேக் an opportunity and I'm now talking through this tool like StreamYard to you guys, Facebook, and it makes our life better, right? So everything is getting digitalized. இப்போ இந்த கொரோனா டைம்ல வந்து நான் அந்த கிராசரி ஷாப்க்கெல்லாம் போகும்போது கார்ட்லாம் யூஸ் பண்ணி கோட்லாம் டச் பண்றதே கிடையாது, எல்லாம் போன்ல வந்து நம்ம பே பண்றோம் இல்லையா? எத்தனை முறை நம்ம பேங்க்குக்கு போறோம்? டெய்லி பேசிஸ், வீக்லி பேசிஸ், மந்த்லி, இயர்லி. ஏன்னா அந்த டிஜிட்டல் சிக்னல் வந்துருச்சு. we don't go at all. அப்படி எல்லாமே வந்து இட்ஸ் கெட்டிங் டிஜிட்டலைஸ்ட். அப்படிங்கும்போது obviously people are coming up with a lot of solutions. எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து டிஜிட்டலைஸ் ஆகுது. இன்னைக்கு புக்கு கூட வந்து நம்ம கிண்டல்ல படிக்கிறோம் இல்லையா? எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் ஆயிட்டு இருக்கிற ஒரு யுகத்துல வந்து லைக் லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், சொல்யூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ், ஒவ்வொரு நாளும் ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு இருக்கு. we call it the apps வந்துகிட்டே இருக்கு. பட் இந்த ஏன் வருது? 1960s வந்து கோடோன் மூர், இன்டெல்லோட கோ-ஃபவுண்டர் கோடோன் மூர் வந்து என்ன பண்ணாரு? he made an observation.
that the number of transistors used in an IC circuit is doubling every yearங்கிற ஒரு அப்சர்வேஷன் அவர் கொண்டு வந்தார். இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஐ சி a need of a Moore's law plus அதை பேஸ் பண்ணி Moore's law உருவாக்குனாங்க. இன்னைக்கு வந்து we have Moore's law plus. அது என்னன்னா the number of softwares that are being produced every year is not doubling or tripling but quadrupling. அவ்வளோ இருக்கு. ஸோ அவ்வளோ போட்டி இருக்கு. ஒரு பக்கம் காம்படிஷன், பிரிங்கிங் ஆப்ஸ், இது நிஜமாவே தேவையா அப்படின்னா கண்டிப்பா தேவை. ஏன்னா டு ப்ரொவைட் வேல்யூ டு த கஸ்டமர்ஸ். இந்த எவ்வளோ ஆப்ஸ், பிக்சர் திஸ்னு ஒரு ஆப். இங்க வந்து நம்ம இந்தியானா நம்ம வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வேப்ப மரம், புளிய மரம் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். இங்க எனக்கு வந்த புதுசுல என்னென்ன செடி என்னென்ன மரம் ஒண்ணுமே புரியல. எல்லாமே வந்து புது புது மரமா இருந்தது எனக்கு. அப்பதான் இந்த பிக்சர் திஸ்னு ஒரு ஆப் வருது. ஒரு போட்டோ எடுத்தா அது வரலாறே கொடுத்துடுது பிளான்ட்டுக்கு, அந்த பிளான்ட்டை பத்தி. இட்ஸ் அ ஃப்ரீ ஆப். ஐ யூஸ்ட் டு எஸ்டர்டே ஆல்சோ. ஒரு சும்மா ரோடு போயிட்டு இருக்கும்போது அப்படியே பிக்சர் திஸ் அப்படின்னு பண்ணோம்னா அது உடனே கிவ்ஸ் யூ. அண்ட் தென் இங்கிருந்து பிரசல்ஸ் எல்லாம் நான் போவேன் ஆஃபீஸ்க்கு, 2 மணி நேரம் ஆகும். இப்போ வேஸ்னு ஒரு ஆப் சின்ன சின்ன சந்தோஷம் ஒரு 45 மினிட்ஸ்ல கொண்டு போயிடும். ஸோ இது மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால வி ஆர் டிஜிட்டலைசிங் அண்ட் வி சி அ பெனிஃபிட் ஆஃப் இட், ரைட்? ஸோ இப்படி இருக்கு ஒரு பக்கம் டிஜிட்டலைசேஷன். இன்னொரு பக்கம் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கன்சியூமர் பிஹேவியர் மாறுது அப்படின்னா ஜெனரேஷன்ஸ், 4 ஜெனரேஷன் சொல்லுவாங்க. த பேபி பூமர்ஸ் ஆஃப் த 1960s, ஜென் எக்ஸ் ஆஃப் த 70s, நாலாம் ஜென் எக்ஸ், ஜென் ஒய் 80s 90s கிட்ஸ் இல்லையா, ஜென்சிஸ் வந்து இப்போ என் பையன்லாம் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ், அவங்க எல்லாம் டேப்லெட்டோட சுத்திட்டு இருப்பாங்க. பேபி பூமர்ஸ் எல்லாம் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டை கேட்டுட்டு, ரேடியோல எல்லாம் வந்து பாட்டு கேட்டுட்டு ஒரே கம்பெனில 30 வருஷம் வேலை பார்த்திருப்பாங்க. அப்பாலாம் அப்படிதான் இல்லையா, நம்ம அப்பாக்கள் எல்லாரும் அப்பாக்களும் அப்படிதான். அவங்க எல்லாம் வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் மோட் அவங்களுக்கு. இப்போ என் பையன் கிட்ட பேசுற மாதிரி நான் அப்பா கிட்ட பேச முடியாது. ஏன்னா இங்க ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க இல்லையா. பட் அந்த ரெஸ்பெக்ட் நான் என் பையன் கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன்னா ஐ எம் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் மை சன், பிகாஸ் தே ஆர் லைக் கோ கிரியேட்டர்ஸ். இப்போ நாமெல்லாம் வந்து நம்ம டேஸ் எல்லாம் வந்து வி க்ரூ வித் இளையராஜா. இன்னைக்கு 80s 90s கிட்ஸ் எல்லாம் வந்து தே க்ரூ வித் ஏஆர் ரஹ்மான். என் பையன் எல்லாம் வந்து இளமை திரும்புதேன்னு சுத்திட்டு இருக்கான். அனிருத் வந்தாச்சு. ஜெனரேஷன்ஸ் ஆர் சேஞ்சிங். இப்போ இந்த ஜெனரேஷன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, பிராண்ட் லாயல்ட்டி கிடையாது. இப்போ நம்ம அப்பா காலத்துலலாம் வந்து டிவிஎஸ் பிடிச்சாங்கன்னா என்னன்னாலும் டிவிஎஸ் மாதிரி வராதுப்பா, லாயல்ட்டி, பிராண்ட் லாயல்ட்டி. பட் இன்னைக்கு என் பையன் கிட்ட பிராண்ட் லாயல்ட்டி எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு நல்லா இருக்கா, இது நல்லா இல்லையா, அவன் ஒண்ணுமே பண்ணலையா, they'll immediately switch to another product. இன்னைக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. இங்க பெல்ஜியம் வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டெலிகாம்ல இருந்து இங்க எனர்ஜி இஸ் லைக் பிரைவேடைஸ்ட். எவ்ரி இயர் வந்து ஒரு எனர்ஜி சர்வீஸ் ப்ரொவைடரை மாத்திட்டே இருப்பாங்க. You are not offering service, then fine, okay, I'll go for something else. So you have the need of constantly in touch with the market. You have to deliver early, you have to deliver frequently, whatever your services or products or whatever. இது மாதிரி ஒரு பிஹேவியர் மாற்றம். இன்னொரு பக்கம் காம்படிட்டர்ஸ் அண்ட் இதெல்லாம் எல்லா டைரக்ஷன்ல இன்னும் அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது இந்த 1 மணி நேரத்துல இல்லையா. எல்லாமே ஃபேஸ் பண்ணும்போது you are left with no other choice but to go quickly to the market. So agile oda first and foremost reason is time to market. How quick can I go to market? ஒரு பெரிய ஐடியா நீங்க வச்சிருக்கீங்க, அந்த ஐடியாவை வந்து முடிக்கிறதுக்கு வந்து 1 வருஷம் ஆகும் அப்படின்னா forget about it, you don't even have to start because you will be forgotten, right? Then idea of how to eat a big elephant, you cut them into pieces and then eat it. Just an example, I don't eat elephants, but நான் கூட ஒரு புக்ல படிச்சிருந்தேன், உங்களுக்கு ஒரு எலிஃபண்ட் ஒரு யானையே சாப்பிட நினைச்ச விட உங்களால சாப்பிட முடியும் எப்போ உங்க பிளேட்ல வைக்கிற அளவுக்கு கட் பண்ணீங்க அப்படின்னா போச்சு. இப்போ நம்ம அந்த பிளேட் கட் பண்ற வேலை தான் வந்து இப்போ நமக்கு எஜைல் சொல்லி கொடுக்குது. வாட்டர் ஃபால் எல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பில்ட் பண்ணிட்டு போயிடு. இப்போ வந்து சாஃப்ட்வேர் பண்ணி நம்ம குயிக்கா போடுறோம். இது ஐடிக்கு ஏன் இல்லைன்னு, ஐடி மட்டும் இல்லைன்னு சொல்றேன்னா, இப்போ ஜெயமோகன் ஒரு ரைட்டர் வந்து ஒரு நாவல் சீரீஸ் வந்து 7 வருஷமா எழுதிட்டு இருக்காரு. பெரிய நாவல் சீரீஸ், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நாவல் சீரீஸ் சொல்றாங்க, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட். இந்த நாவல் சீரீஸ் வந்து 7 வருஷமா எழுதியிருக்காரு. 26 நாவல்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இது எல்லாமே 7 வருஷம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு எடுத்து கையில கொடுக்கல. எவ்ரி டே ஹி யூஸ்ட் டு ரைட் அ சாப்டர். அந்த சாப்டர் அவரோட ரீடர்ஸ் அன்னைக்கே படிச்சிருவாங்க.
இதுதான் எஜைல். கட்டிங் இன்டு பீசஸ். இந்த எலஃபண்ட், மகாபாரதம்ங்கிறது ஒரு பெரிய எலஃபண்ட் இல்லையா? மகாபாரதம் நாவல்ஸ் கட் பண்ணி பீஸ் கொடுக்க. அவருக்கு எஜைல் தெரியுமான்னு நமக்கு தெரியாது. பட் திங்கிங், ஸோ ரைட்டிங்ல கூட வந்து இட்ஸ் லைக் எஜைல் இஸ் எவ்ரிவேர் இன் மை ஒப்பீனியன். ஸோ திஸ் இஸ் ஃபார் மீ இஸ் த வை ஆஃப் எஜைல். யூ ஆர் ஆஃபரிங் வேல்யூ டு யுவர் கஸ்டமர்ஸ். You have to take it quickly to the market, otherwise you will be forgotten, you will be done in. So that's for me the why of agile. Okay, great. So பெரிய ஆன்சர், சாரி, ஏன் பெரிய ஆன்சர் சொல்றேன்னா இந்த மாதிரி தெளிவா பெரிய ஆன்சர் சொல்லாததுனால தான் 1008 மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு எஜைல்ல. So I really want to clarify that. Yeah, great, thanks for the detailed answer first of all. ஸோ இப்போ வந்து நான் ஏன் போகணும் அப்படிங்கிறதுக்கான கேள்வி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போவாங்க அப்படின்னு நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, இப்போ நான் வந்து ஒரு 12 இயர்ஸா ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் 12 இயர்ஸ்ல பார்த்தா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் வந்து ஃபுல்லாமே ஆஜைல் பிரின்சிபிள்ஸ் தான், அதுதான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். பட் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டா தப்பா அப்படிங்கிறதே வந்து ஆக்சுவலாக கரெக்டா தப்பான்னு சொல்றேன். நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் தப்புங்கிறது நான் சிஎஸ்எம் பண்றப்பதான் தெரிஞ்சிச்சு. அதை நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் பண்ணேன். ஓகே, சரி. அதுக்கப்புறம் எல்லாமே தப்பா பண்ணி வச்சுட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோமே அப்படிங்கிறது ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உங்களுக்குள்ள வந்துச்சு. ஸோ அதை பத்தி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதை அப்படியே உங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் வந்து மேஜரா திங்க் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி என்னோட கிளைண்ட்ஸ் கூட சொல்றது, ஆஜைல் அப்படின்னா அதுக்கு பிளானிங்கே தேவையில்லை, எப்ப வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித் இருக்கு. அது மித்தா இல்லாட்டி அது உண்மைதானா? அது அஜய்க்கு வந்து பிளானிங்கே தேவையில்லையா? ஃபேக்ட் தான். டெஃபினெட்லி மித் ஆக்சுவலி. அது வந்து ஃபன்னியான விஷயம். அது இது எஜைல் மீன்ஸ் நோ பிளானிங். அது எங்க இருந்து அது அப்படி எப்படி வந்ததுங்கிறது வந்து ஒரு ஆக்சுவலி நான் எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நான் ஒரு பிரசன்டேஷன் காமிக்கணும்னு நினைச்சேன். மேபி ஐ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு திஸ் பிரசன்டேஷன் ஸ்ட்ரைட் அவே. பிகாஸ் இந்த கொஸ்டின் வந்து அது எனவே இட்ஸ் ரிலேட்டட். நான் இப்போ ஷேர் பண்ணலாமா ஸ்கிரீன்? இது நீங்க ஜஸ்ட் ஷேர், ஐ வில் ஆட் இட் டு தி ஸ்ட்ரீம். யா, ஐ அம் ஷேரிங் இட் நவ. பார்க்க முடியுதா? என்டையர் ஸ்கிரீன் தான் நான் ஷேர் பண்றேன். நான் பண்ணிட்டேன். ஓகே, நான் அந்த ஸ்ட்ரீம் ஆட் பண்றேன். Yeah, it's shared. Yeah. Is it shared and slide தெரியுதா? Yeah, slides தெரியுது. Yeah, you can now proceed. All right. So இந்த நான் வந்து என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த நோ பிளானிங் வந்து ஸ்ட்ரைட் அவே வந்து எஸ் அண்ட் நோ ஆன்சர் வந்து இப்போ எல்லாருமே வந்து இந்த எஸ் அண்ட் நோ ஆன்சருக்கு பழக்கப்பட்டு போயிட்டாங்க இல்லையா? I never get into yes and no answer at all. I would put a counter question or I would try to explain it. நான் இப்போ இத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் இந்த எஜைல் மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கிறேன். ஏன்னா in my opinion எஜைல் மேனிஃபெஸ்டோ is the reason for the umpteen misconceptions about agile. First of all, what is agile manifesto? Just like கார்ல் மார்க்ஸ் வந்து பிரசல்ஸ்ல எக்ஸைல்ல வந்து கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ கொண்டு வந்த மாதிரி ஒரு 17 இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, சால்ட் லேக் சிட்டில யூஎஸ்ல வந்து ஒரு ஸ்கீ ரிசார்ட்ல மீட் பண்ணி, எப்போ 2001ல மீட் பண்ணி, ஃபியூச்சர் இஸ் சேஞ்சிங், அதனால வந்து we need a different kind of philosophy for developing softwares அப்படின்னு ஒரிஜினலி ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்காக இந்த மேனிஃபெஸ்டோ டிஃபைன் பண்ணாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குற எல்லா மெத்தட்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I told you right, like இந்த மேனிஃபெஸ்டோ தான் வந்து மிஸ்கன்செப்ஷன்ஸுக்கு காரணம்னு. ஏன்னு பாருங்க, இப்போ இந்த மேனிஃபெஸ்டோ என்ன சொல்லுது அப்படின்னா, so you have like the left right இருக்கு இல்லையா, the green ones and the red ones. Manifesto says we value, are you able to see the presentation now? Yeah, I could see. Yeah. So we value the items on the left more அப்படின்னு சொல்லுது இந்த மேனிஃபெஸ்டோ. என்னன்னா, individuals and interactions are more important than process and tools. Working solution, they had it like working software, but I changed it to working solutions because I believe that agile is for everything, not only for IT. Is more important than comprehensive documentation. Customer collaboration is more important than contract negotiation. Responding to change is more important than following a plan. இதுதான் சொல்லுது இல்லையா மேனிஃபெஸ்டோ. இன்ஃபேக்ட் நீங்க அந்த ஒரிஜினல் மேனிஃபெஸ்டோல போய் பாத்தீங்கன்னா
அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க, while there is value on the items on the right, the left is more important. இப்படிதான் வந்து அவங்க சொல்றாங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட், எப்படி இந்த கிரீன் ரெட் வந்து வந்ததுன்னு எனக்கு புரியல. என்ன people are jumping into conclusions. என்னன்னா they come to the right side. இந்த பக்கம் வந்துட்டு அந்த பக்கம் இருக்கிறத விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டு agile follow the process. No process and tools. Following the process. Agile means no process and tools. Agile means no documentation. You can start the project day after tomorrow. Agile means no contract negotiations. Do whatever the customer asks for. Funniest of all, agile means no plan. அதுதான் இப்ப நீங்க கேட்ட மிஸ்கன்செப்ஷன் இல்லையா? Agile means no plan. இது எப்படி வந்தது? தெளிவா சொல்லியிருக்காங்க, ரைட்ல வேல்யூ இருக்கு, இருந்தாலும் லெஃப்ட் மோர்னு சொல்றாங்க. இது ஒரு சின்ன விஷயம் ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா, the way they have presented is not right is what I think. ஏன்னா there's a bit of a psychology involved in it. இங்க பாருங்க, இந்த பிரைசிங் நீங்க இந்த பாட்டா ஷோரூமோ இல்ல வேற எதனா எனி பாட்டானே கிடையாது, இந்தியால நீங்க என்ன ஷாப்னாலும் பாத்தீங்கன்னா இந்த பிரைசிங் எல்லாம் எப்பவுமே வந்து 29 ரூபாய், 39 ரூபாய், 99 ரூபாய், 199 இருக்கும். பாத்திருக்கீங்களா? இல்ல இந்தியா ஓடுங்க, ஸ்விஸ் வாட்ச் கூட பார்க்கலாம் நம்ம, 399 euros, 599 euros இருக்கும் இல்லையா? பட் ஏன் இப்படி பிரைசிங் பண்றாங்க அப்படின்னா, லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு டிஷர்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளூ டிஷர்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன். என்னோட பட்ஜெட் வந்து 500. நான் வந்து ஒரு ஷாப்க்கு போறேன், ஒரு துணி கடைக்கு போய் ஒரு டிஷர்ட் பாக்குறேன், 499 rupees. பட் somehow I don't like it. அது பிடிக்கல, அதனால அதை விட்டுடுறேன். இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா போனா அங்க 599க்கு ஒரு டிஷர்ட் இருக்கு. அது பார்த்த உடனே நல்லா இருக்குன்னு உடனே நான் அதை எடுக்கிறேன். பிகாஸ் my mind says it is still under your budget. Because it only looks at the first digit and not the subsequent digits. 80-20 rule applies here. Not everybody thinks that way, but 80% of the people see only the first digit. Correct, well, only the first digit. And maybe if you are part of the 20% lot, it's okay, but 80% of the people look at it that way. I was very surprised. You know? That is enough. And the 80% of people are our target. Correct. Yeah, indeed. ஸோ இது வந்து நான் ஐஏஎம்ல வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் பண்ணும்போது என்னோட மார்க்கெட்டிங் ப்ரொஃபஸர் வந்து he called it psychological pricing. நீங்க இப்ப கூட போய் தேடி பார்க்கலாம் கூகுள்ல, சைக்காலஜிக்கல் பிரைசிங்னு போடுங்க. இட்ஸ் பிளேயிங் வித் சைக்காலஜி ஆஃப் கன்சியூமர்ஸ். பேசிக்கலி they cheat people, as simple as that, right? So and the same psychology applies in manifesto also. இங்க வந்து லெஃப்ட் டிஜிட் விட்டுறாங்க, ரைட்ல இருக்கிறது புடிச்சுக்கிறாங்க இல்லையா? அங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் பாக்குற மாதிரி இங்க இதை விட்டுட்டு அதை மட்டும் புடிச்சுக்கிறாங்க. ஸோ வாட் டிட் ஐ டூ, நான் இந்த ஸ்க்ரம் அலையன்ஸ் அந்த ஸ்க்ரம் அலையன்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்டிகல் எழுதி அனுப்புனேன். ஒன் ஆஃப் த சைனர்ஸ் இஸ் கென் ஷ்வாபர். ஐ ஆல்சோ டிஸ்கஸ் திஸ் ஆர்டிகல் வித் கென் ஷ்வாபர் when he was in Amsterdam. I would like to present it this way. Let me redefine Agile Manifesto. If I am a product development manager, if I am a project manager, whatever, okay? If I'm responsible for a project, I need them all. And get to them, right? But then, top 4 is more important than bottom 4. So it's all about prioritizing our need. Exactly. So let me take a bottom-up approach. The bottommost line says, following a plan. How can you follow a plan without having a plan? Let me know. How can you follow a plan without having a plan? Right? Yeah. So that's the 9th element. Have a plan. Have a plan, but then while following a plan, please understand that responding to change is more important than following a plan. ஏன்னா இப்போ நீங்க இதுதான் ஒரு பிளான் போட்டு ஒரு ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, மார்க்கெட்ல ஒரு திடீர்னு ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அது வந்ததுனால வந்து your competitors, they're all trying to bring in something new அப்படிங்கும்போது நீங்க இன்னும் அதையே பண்ணிட்டு பட்டு மார்க்கெட் போறதுக்குள்ள அவன் வேற ஒண்ணு கொண்டு வந்துருவான். There's no use in bringing that. But then this is often misused by people with visionless people. என்ன பண்றாங்க, responding to change is more important ன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருந்தா
then there is something is wrong with your vision. Yeah. People are misusing this and misconceiving this. ரெண்டுமே நடக்குது. ஒரு பக்கம் மிஸ்கன்செப்ஷன், இன்னொரு பக்கம் அபியூஸ், மிஸ்யூஸ் நடக்குது. இது ரெண்டுமே வந்து டேக்கிள் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய, ஐ திங்க் I wanted to share this. I think I can go back. Shall I stop sharing? Yeah, sure. I will remove. Yeah. So that's what I wanted to explain with இப்போ ஈஸியா புரிஞ்சிருக்கும். நான் வந்து நோ ஃபேக்டா மித்தான் ஒரு ஒன் வேர்ட்ல ஒரு ஆன்சர் டிராப் பண்ணாம, I really wanted to investigate together with you. Let's try to understand what is in it. So we cannot say no, we cannot say yes, but it's all about எதுக்கு நீங்க priority கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. Exactly. It's a trade-off. It's a trade-off, and one size doesn't fit for all. ஏன்னா கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் இப்போ இந்தியால விளையிற கொத்தமல்லியை வந்து தனியா எடுத்துட்டு வந்து இங்க நான் வெளியே போடுறேன் பேர் வழின்னு வெளியே போட்டேன்னா வளரவே வளராது. இங்க இருக்கிற சீதோஷ்ண நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து உள்ள போட்டோம்னா எனக்கு இங்க கொத்தமல்லி வளரும். சேம் லாஜிக் இதுலயும் நம்ம ஒண்ணு பிடிச்சிக்கோ அவ்வளவுதான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த கான்டெக்ஸ்ட்ல அப்ளை பண்ணோம்னா you will fail. That is the role of leadership. That is the role of coaches like me, to look at the situation. No, this is not for you and this is the method nu வந்து explain பண்ணனும். But most of the coaches are like behaving like auditors. Adi or Excel sheet vechittu, did you do daily strength meeting? Oh, you didn't do it on Thursday. Sorry, you are not agile. That's not agile. Agile is a philosophy, right? It's mindset. So that's my answer to no planning myth. Certainly a myth. Yeah, super. Thank you so much. And next ஒரு question, என்ன அப்படின்னா, is it mandatory to have cross-functional individuals to implement agile in a project? So ஒரு developer cross-functional individual அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும். Oh, okay. So you mean it that way? So basically you are talking about those cowboys who could do everything. அப்படி டிசைன் டெவலப்மெண்ட் என்ன சொல்றது, எல்லாத்துலயும் அவனுக்கு மல்டி ஸ்கில்டு பர்சனாலிட்டி பத்தி பேசுறீங்க நீங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிடைச்சா ஒரு 5 பேர் எந்த மெத்தடாலஜியும் தேவையில்லைன்னு சொல்லுவேன் நான். ஒரு ரூம்ல வந்து அவங்களுக்கு ஒரு லேப்டாப் வந்து ஒரு மேக்புக் ப்ரோ கொடுத்தீங்கன்னா அழகா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க. யூ டோன்ட் நீட் எனி மெத்தடாலஜி ஃபார் தட். ஜோக்ஸ் அபார்ட், just to start with, cross-functional individuals is certainly not a prerequisite for agile, but it can be a byproduct of agile. Yeah, இந்த மித்து எங்க இருந்து வருதுன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, agile talks about cross-functional team. அந்த cross-functional teamனு சொல்றதுனால ஓகே கிராஸ் ஃபங்க்ஷனல் இண்டிவிஜுவல் எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சிருந்தாதான் வந்து எஜைல்ல வந்து ப்ரீரிக்வசிட், அது எனக்கு வந்து ஒண்ணுதான் தெரியும், நான் ஒன்றும் பண்ண முடியாது, அங்கிருந்து வருது. ஆனா இதுதான் என்ன காரணம்னு வந்து நம்ம போய் தேடுறது கிடையாது. தாய்ச்சி ஓனோ சொன்ன மாதிரி ஒய்னு ஒரு 7 ஒய் கேட்டுட்டு போனாதான் நம்ம இது ஏன் வந்ததுன்றது நமக்கு தெரியும். அவன் பிராக்டிஸ் அவன் கண்டுபிடிச்சது அவன் போட்டிருக்கான். நமக்கான கேள்வி இல்லாதனால நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். Let's try to investigate again. Okay, I would like to investigate with you. கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் ஃபர்ஸ்ட் ஏன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் அப்படின்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு டெலிவர் வேல்யூ ஃபாஸ்டர். லைக் வாட்டர்ஃபால்ல வந்து பார்த்தோம்னா ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபேஸ், வாட்டர்ஃபால் இஸ் ஐட்ரேட்டிவ், ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபேஸ், டிசைன் ஃபேஸ், டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் அந்த மாதிரி போகும் இல்லையா. பட் எஜைல் எடுத்துக்கிட்டோம்னா ஐட்ரேட்டிவ் அண்ட் இன்க்ரிமெண்டல், மீனிங் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கணும்னா இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன்டு மல்டிபிள் ஷார்ட் சைக்கிள்ஸ், பட் ஆஃப்டர் எவ்ரி சைக்கிள் யூ ஹேவ் சம்திங் ஒர்க்கிங் கமிங் அவுட், சம்திங் விச் யுவர் கஸ்டமர் கேன் யூஸ் ஆல்ரெடி இல்லையா. அதுதான் இங்க வந்து ஃபண்டமெண்டல். அதனால வந்து இப்போ அதை வந்து ஒரு ஒர்க்கிங் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா வந்து யூ நீட் டு ஹேவ் எவ்ரிபடி ஆன் போர்ட், ரைட்? லைக் டிசைனர்ஸ், டெவலப்பர்ஸ் எல்லாருமே வேணும் நமக்கு. இது வந்து கொஞ்சம் கஷ்டம், என்னோட கான்டெக்ஸ்டுக்கு வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது மாதிரி சொல்லும்போது ஐ ஆல்வேஸ் டெல் தம் லேர்ன் ஃப்ரம் நேச்சர். ஐ எம் அ நேச்சர் லவர். ஐ ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் நேச்சர். நேச்சர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு சீடு நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மண்ணோட கான்டாக்ட் பண்ண உடனே ஒரு 2 டேஸ்லயே வந்து செடி முளைக்கும். அண்ட் தென் பக்கத்துல இருக்க ட்ரீயை பாத்தீங்கன்னா, அந்த ட்ரீல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இந்த பிளான்ட்லயும் இருக்கும். லீவ்ஸ்,
பிரான்ச்சஸ், ஸ்டெம் அண்ட் ரூட், இதெல்லாம் அந்த சின்ன செடியிலையும் இருக்கும். Right? Yeah. In fact, a plant is a miniature of a newborn Tree. plant, a miniature of a tree. Correct? Do Yeah. you agree with me? So, Yeah, obviously. இப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய ட்ரீ ஆகுது. Everything is organic in nature. Everything is organic. And this is how we should develop. We are a product of nature, and this is how we have to produce software or whatever product that we want to build. Right? இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அது ஒரு பர்சனல் இது. When my wife was carrying, ஒரு 6 மாசமோ என்னமோ நினைக்கிறேன், அப்போ வந்து ஒரு 4D ஸ்கேன் எடுத்தோம். அந்த 4D ஸ்கேன் எடுக்கும்போது ஏதோ அழுகுற மாதிரி ஒரு 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 ஆக்ஷன் தெரிஞ்சது. அந்த வீடியோ கூட இருக்கு, தெரிஞ்சது எனக்கு. யூ பி வெரி சர்ப்ரைஸ்ட். ஒரு 10 வயசுல ஆகுது அவனுக்கு. இப்போ கூட நைட்ல எப்பயாவது அவன் அழுதான்னா அந்த ஃபேஸ் வந்து அதே மாதிரி இருக்கும். ஸோ லுக் அட் நேச்சர். அவன் அப்பவே அந்த உருவம் அவனுக்கு வந்திருக்கு ஒரு 6 மாசத்துல, இல்லையா? Just imagine, I'm talking like weird now. Just imagine the situation. Nature doesn't think like first கையை உருவாக்கலாம், காலை உருவாக்கலாம், தலையை ஒட்ட வைக்கலாம். Nature doesn't work like that, right? Because nature is organic. அதனாலதான் I wrote an article about organic agile. Agile is about organic software development. You develop software organically. சும்மா டிசைன் டாக்குமெண்ட்டும் ரெக்குவயர்மெண்ட்ஸ் டாக்குமெண்ட்டும் அப்படி இல்லாம இதுதான் பண்ண போறோம்னு ஒரு விஷன் வேணும் கண்டிப்பா. மேக்ரோ விஷன் அண்ட் தென் மைக்ரோ பிளானிங். இதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாகின் மாடியூல். கஸ்டமர்ஸ் ஆர் ஏபிள் டு லாகின் இன்டு தி ஆப். அதுக்கு அடுத்த வெர்ஷன்ல வந்து ஐ குட் see my account details. And the next versionல I'm able to see my transactions. Subsequent versionல I'm able to transact myself. So this is how you organically develop. ஆனா இந்த திங்கிங் வந்து சிஸ்டம்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க. இதுல எஜைல்ல வந்து நம்ம வந்து சிஸ்டம்ஸ் திங்கிங்னு சொல்லுவோம். அதாவது you have to think in terms of a system every iteration. Right? இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு சிஸ்டம்ஸ் திங்கிங் வேணும்னா அதை டெவலப் பண்ற டீமை ஃபார்ம் பண்றதுக்கும் நமக்கு சிஸ்டம்ஸ் திங்கிங் வேணும். பிகாஸ் the team that is producing a system is also a system. அப்படிங்கும்போது அந்த சேம் திங்கிங் இதுலயும் போகணும், இல்லையா? இப்போ நான் ஒரு லாகின் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு வேண்டிய ஆள்லாம் எனக்கு வேணும் இங்க. ஆனா நம்ம எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? pretty வாட்டர்ஃபால் ட்ரெடிஷனல் டீமா இருக்கு. அப்படிங்கும்போது இந்த கன்வர்ஷனுக்காக என்ன பண்றோம்னா கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்னு ஒரு பிலாசபியா வந்து ஒரு கான்செப்டை போடுறான் அவன். எல்லாரையும் கொண்டு வாங்க. ஸோ தே கேன் இப்படிதான் வந்து ஆரம்பிச்சது. ஆனா இந்த பிராக்டிசஸ்னால என்ன ஆயிடும்னா we will eventually become cross functional individuals. எப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு ஜாவா டெவலப்பர். I am an I-shaped profile. எனக்கு ஜாவா மட்டும் தான் தெரியும். ஸோ ஐ இன்ட்ராக்ட் வித் அனதர் பேக் அண்ட் டெவலப்பர், ஒரு மெயின் ஃப்ரேம் டெவலப்பர். அவனும் ஒரு I-shaped ப்ரொஃபைல், அவனுக்கு அது மட்டும் தான் தெரியும். பட் we are coming together, planning together, analyzing together, having your coordination meetings, daily stand-up or whatever, doesn't matter, together, reviewing together, retrospecting together, you're doing everything together. அப்படிங்கும்போது obviously I will pick up something from him and he will pick up something from me, and we will slowly become pie-shaped profiles. அடுத்து ஒரு மிடில் வேர் ஆசாமி ஒருத்தர் இருந்தான்னா அவங்கிட்ட இருந்து நம்ம அதையும் கத்துப்போம். தென் வி பிகம் M-shaped profiles. இதுதான் வந்து புது ஜார்கன்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க, இல்லையா? இட்ஸ் வெரி சிம்பிள். கிராஸ் ஃபங்க்ஷனல் இண்டிவிஜுவல் இஸ் ஆல் அபவுட் ஹேவிங் a multi-skilled, இல்லையா? It doesn't mean that அவங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்ங்கற நீட் இல்ல, பட் they should be able to think in that way. Exactly, definitely not. அப்படியெல்லாம் கஷ்டம். எவ்வளவு பேர், ஐ திங்க் எவ்வளவு பேர் அந்த மாதிரி எல்லாத்துலயுமே எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. நம்மளே அப்படி கிடையாது, இல்லையா? ஏதோ ஒண்ணுத்துல எக்ஸ்பர்ட்டா இருப்போம். ஆனா அது இன்னொருத்த என்ன பண்றான்றத வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம. அது ரொம்ப கஷ்டம். அது ஆக்சுவலி இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஆக்சுவலி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அந்த டீமோட பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணி பார்க்கணும். சில பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து ஜாவா ஆகணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை இன்ட்ரின்சிக்ல மோட்டிவேட் பண்ணுவோம். நாங்க என்ன பண்ணுவோம்னா சாம்பியன் வால்லாம் செட்டப் பண்ணிட்டு எல்லா டீம் ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டிய எல்லா ஸ்கில்ஸும் லிஸ்ட் பண்ணிட்டு எவ்ரி ஸ்கில்லுக்கு ஒரு சாம்பியன், ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி, ஒரு ட்ரைனி மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மல்டி ஸ்கில் என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச் ஃபார் லீடர்ஸ், ஆக்சுவலி ஆல்சோ ஃபார் த கோச்சஸ். இட்ஸ் நாட் ஈஸி. இந்த கிராஸ் ஃபங்க்ஷனல் வந்து ஓவர் நைட்ல வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது. இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். 2 years கூட ஆகலாம் இதை ரீச் பண்றதுக்கு. பட் ஐ திங்க் ஒரு ஹானஸ்டா ஜென்யூனா ஒரு கோல் அப்படி இருக்கிறது வந்து நல்லதுதான் நினைக்கிறேன். So we should travel towards it. அந்த மாதிரி சொல்லலாம். நம்மளோட travel வந்து அத நோக்கி இருக்கு.
யூ ஷுட் டிராவல் டுவர்ட்ஸ் இட். பயமுறுத்த கூடாது மக்களை உடனே. உனக்கு மல்டிபிள் ஸ்கில் இல்ல, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்லாம் வேணும், மல்டிபிள் ஸ்கில் இல்லைன்னா அவனை துரத்திடுவேன் அப்படிலாம் பயமுறுத்த கூடாது. அட் த சேம் டைம் நான் டெவலப்பர்ஸ் கிட்ட பேசினா வேற மாதிரி பேசுவேன். அவங்க கிட்ட பேசும்போது guys, I think this is the future. புரியுது நமக்கு. ஸோ கோ ஃபார் ஒரு மல்டிபிள் ஸ்கில்ஸ் கத்துக்கோங்க. கான்ஸ்டன்ட்லி பீ இன் டச் வித் தி மார்க்கெட். ஈவன் இப்போ கூட ஜாப் போர்ட்டல்ல ஒரு நேற்று ஒரு செஷன் கொடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஐ டிட் சம் ரிசர்ச் எந்த மாதிரி ஜாப் ஓப்பனிங் இருக்குன்ட்டு. அதில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிற கீவேர்டுக்கு தான் வந்து நிறைய ஜாப் ஓப்பனிங் வந்து கரண்டாவே இருக்கு. எக்ஸாக்ட்லி. இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்னு நிஜமாவே நீடு, இன்னொன்னு வந்து இந்த மித்து இல்லையா? சோ ஆக்சுவலி அப்படி இருக்க கூடாதுன்னு நினைப்பேன். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் யூ ஆர். ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஹானஸ்டா திங்க் பண்ணணும். இதை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஓகே, சூப்பர், ஃபைன். ஓகே, ஸோ என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ சிச்சுவேஷன். லைக் ஒரு கிளைண்ட், அண்ட் ஐ திங்க் யூ ஹவ் கவர்ட், ஸ்டில் ஐ எம் ஆஸ்கிங். என்ன அப்படின்னா, ஒரு கிளைண்ட் கிட்ட ஐ ஆஸ்க் சம் டாக்குமெண்டேஷன். ஓகே, ஜஸ்ட் ஓவராலா நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், பட் கேன் யூ ப்ளீஸ் சென்ட் ஏ டாக்குமெண்ட் ஸோ தட் வி கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, hey, you guys said you are following agile, right? Then why you are asking document as all? Not all அப்படிங்கிறது. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து agile ஃபாலோ பண்ண டாக்குமெண்டே இருக்கக்கூடாது, ஒன்லி கோடிங் அவுட்புட், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஸோ இஸ் இட் கரெக்ட் ஆர் இட்ஸ் a myth or wrong? திரும்பியும் நம்ம வந்து அந்த மேனிஃபெஸ்டோக்கு தான் போறோம். யா, கரெக்ட். இல்லையா? அது ஒரு இடம் வரும், அந்த ஒர்க்கிங் சொல்யூஷன் ஓவர் டாக்குமெண்டேஷன், காம்ப்ரிஹென்சிவ் டாக்குமெண்டேஷன் இருக்கும். இப்ப நம்ம அங்கதான் போறோம், அங்கதான் கதை வந்து திரும்பியும் பாத்தீங்களா சொன்னோம். ஆக்சுவலி எகெயின் நான் இங்க வந்து கான்டெக்சுவலா தான் பார்ப்பேன். இது கண்டிப்பா வந்து மித்து தான், இது வந்து மித்து தான். பட் ஒரு கான்டெக்சுவலா இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். எப்படின்னா, இன் மை ஒப்பீனியன், ஓகே, the level of documentation depends on the maturity of the team. இப்போ அசியூம் தட் ஒரு டீம் வந்து ஒரு 20 இயர்ஸா ஒரு சிஸ்டம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இஃப் ஐ எம் பார்ட் ஆஃப் தட் டீம் அப்படின்னா, நான் அப்படி புருவத்தை சுருக்கணும்னாவே வந்து நீங்க புரிஞ்சு அதை உடனே ஃபிக்ஸ் பண்ணிருவீங்க. அது போதும், தட்ஸ் மோர் தென் எனஃப், பிகாஸ் வி பீன் மெயின்டைனிங் தி சிஸ்டம் ஃபார் 20 இயர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, தேவையே இல்லை. பட் அசியூம் தி சிச்சுவேஷன், யூ ஆர் பில்டிங் அ நியூ ப்ராடக்ட், new domain, new technology, and the technology is also evolving in parallel. Yeah. And you have only new greenhorns irukanga, ellarum teamla pudusu one rendu experts irukanga. And to add more complexity, distributed environment, geographically distributed. konja per vandu Czech Republic la, konja per vandu US la, konja per vandu India la, adu mari or environment la irukumbodhu, இப்ப நான் முதல்ல சொன்ன சொல்யூஷன் எடுத்து நோ டாக்குமெண்டேஷன் அப்படின்னா difficult. It's wrong. Yeah. Completely wrong. It's not a failure, right? It's going to be a failure. But in the context la vande, you need bare minimum documentation to improve collaboration and communication. Yeah. But evlo documentation venungiradhu vande, the team is the best to decide. They are better positioned to decide what level of documentation is required. So in the level of documentation, maturity of the team, context of the project, இது எல்லாம் பார்த்துதான் ஒரு முடிவை எடுக்கணும். இது வந்து எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு ஒன் லைன் ஆன்சர்ல வந்து சொல்லிட்டு போயிட முடியாது. இதுதான் எஜைல் கோச்சஸ் பண்றாங்க. அதுலதான் ப்ராப்ளம். ஐ வுட் பிளேம் இட் ஆன் மை ஓன் கொலீக்ஸ் ஃபார் இது மாதிரி பண்ணிட்டு இது தேவை இது தேவையில்லை அப்படின்னு ஒரு ஒன் லைன் ஆன்சர்ஸா கொடுத்துட்டு, யூ ஹாவ் டு இன்வெஸ்டிகேட், யூ ஹாவ் டு ஒர்க் வித் தம். இட்ஸ் லைக் இதெல்லாம் வந்து ஒரு வாரம் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய வேலை. இதெல்லாம் கூட உட்காந்து டீம் கூட ஒருத்தரையும் ஸ்டடி பண்ணி அப்படி பண்ணணும் நம்ம அது. So to answer your question, it is contextual. Yeah, no, so it doesn't fit for all. Yeah, so இப்படிதான் டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் பண்றது தப்பு. ஸோ இப்படிதான் பீப்புள் இருக்காங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து நமக்கு இந்த ப்ராஜெக்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி we have to set some goal. People மட்டும் கிடையாது, ப்ராஜெக்டோட கான்டெக்ஸ்ட், there are several factors involved in it. இல்ல நியூ டெக்னாலஜியா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். அது எல்லாம் பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். there are several factors involved in it. சும்மா ஒன்னு வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. பட் let the team decide. ஒரு சாம்பிள் எடுத்துட்டு வந்துட்டு இதுதான் கம்பெனில இருக்கவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா that's not correct.
that's like inviting chaos, inviting troubles, I would say. Yeah. So future they are going to face a problem. Definitely, for sure, definitely. இல்லைன்னா என்னன்னா inefficient ஆயிடும். ஒரு பெரிய டாக்குமெண்டேஷனே தேவையில்லாத டீமுக்கு நீங்க வந்து டாக்குமெண்டேஷன் 20 இயர்ஸ் அவன் வந்து இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக உட்காந்து டாக்குமெண்டேஷன் எழுதிட்டு இருப்பான். ஐ ஹவ் சீன். இப்போ நான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணது வந்து ஒரு மிட் லெவல் கம்பெனிஸ் அந்த மாதிரி. ஸோ இங்க வந்து வி ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட், டாக்குமெண்டேஷன் தாண்டி. பட் இங்க இருந்துட்டு ஒரு சிஎம்ஓ 5 கம்பெனிஸ்ல வந்து பசங்க போறப்போ ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் வந்து, டேய் நான் ஒரு 2 மணி நேரம் தான் கோட் அடிக்கிறேன், 6 மணி நேரம் டாக்குமெண்ட் தான் அடிக்கிறேன், எனக்கு அது தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி they used to say. Efficiency, right? Like நிறைய செரிமனிஸ் எல்லாமும் அப்படிதான். You have to grow, you have to evolve, like you have to put everything into perspective. அதுதான் agile philosophy. Agile philosophy na you have to question agile inefficiencies இல்லாம பண்ணணும், wastes eliminate பண்ணணும். Because agile is also the lean thinking போணும் தலைக்குள்ள. எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவைக்கூடாது கான்ஸ்டன்டா ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா அந்த ரெட்ரோஸ்பெக்டிவே வந்து ஒரு இன்எஃபிஷியன்ட்டா வந்து பண்ணுவோம். பண்ணணுமேங்கிறது பண்றது. ஈவன் எனக்கு கூட ரெட்ரோஸ்பெக்டிவ் வந்து எல்லா மெம்பர்ஸுமே ரொம்ப ரெட்ரோஸ்பெக்டிவ் தானே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட. ஓகே. அண்ட் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கோட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டிசைன் இருக்கணுமா, இல்லாட்டி டிசைன் ஃபேஸ்லாம் தேவையில்லை, we can directly start writing code in Agile அந்த மாதிரி எதுவும்? I think it's a very good question. நம்ம இது முதல்லயே சொன்னோம், அந்த இதுக்கு கிராஸ் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்க்கே சொன்னோம். எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும், அது அப்படிதான் வந்து பண்ணணும். எப்படி ஜஸ்ட் லைக் தி வே இந்த சாஃப்ட்வேர் எவால்வ் ஆகுற மாதிரி எவல்யூஷனரி டிசைன் கான்செப்ட் வந்துருச்சு இப்போ. பிக் அப்ஃப்ரண்ட் டிசைன் கூடாதுன்னு தான் எஜைல் சொல்லுது, டிசைனே கூடாதுன்னு சொல்லல. பிக் அப்ஃப்ரண்ட், பிகாஸ் நமக்கு தெரியாது இந்த மார்க்கெட்ல எப்படி இது ரிசீவ் ஆக போகுதுன்னு தெரியாது. அப்படிங்கும்போது அது பண்ணி என்ன யூஸ்? அது எல்லாம் பண்ணிட்டா திரும்பி அகைன் வாட்டர் ஃபால் மாதிரி போயிடும் அது. பட் அதுக்காக நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மேக்ரோ பிளானிங் மைக்ரோ இம்ப்ளிமெண்டேஷன், அந்த மேக்ரோ பிளானிங் இருக்கக்கூடாது. பிகாஸ் பீப்புள் சே இந்த இஜிப்ட் பிரமிட்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட எஜைல் வேல தான் பில்ட் பண்ணாங்களாமா. அதனாலதான் நீங்க இன்னைக்கு போய் அன்பினிஷ்டு பிரமிட்ஸ் கூட நீங்க ஈஜிப்ட்ல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பிரமிட் மாதிரியே இருக்கும். they didn't like build large lump அதுக்கு மேல அப்படி கட்டல, சர்க்குலரா கட்டி போயிருக்காங்க இப்படி. ஓகே. பட் அதுக்காக எஜைல் மீன்ஸ் நோ பிளானிங் நோ டிசைன் சொல்லிட்டு நான் தெருமுனையில ஒரு இடத்துல பிரமிட் கட்ட ஆரம்பிச்சு, ஓ இல்லப்பா அது க்ரோ ஆகுது நீ வீட்டெல்லாம் இடின்னு சொல்ல முடியாது இல்லையா. நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. ஒரு விஷன், ஒரு பிரமிட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு எவ்வளவு அது ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும் அந்த திங்கிங் இருக்கணும் இல்லையா. அது மாதிரி சில பேர் மினிமம் டிசைன் வந்து அந்த ஆர்கிடெக்சர் ஷுட் பி இன் பிளேஸ். அது இல்லாம ஆரம்பிக்கவே கூடாதுன்னு சொல்லுவேன் நான். பட் அந்த ஃபவுண்டேஷன் ஆர்கிடெக்சர், அந்த ஃபவுண்டேஷன் டிசைன் முடிச்சதுக்கு அப்புறமா ஹை லெவல் டிசைன் as they call it, அதுக்கு மேல சப்சிக்வெண்ட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து எவல்யூஷனரி மாடல் ஃபாலோ பண்ணும். இட் ஹாஸ் டு எவால்வ் அலாங் வித் தி சாஃப்ட்வேர், ரைட்? ஸோ அது வந்து ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். இங்க என்ன சொல்லுவாங்க, எனேபிளர்ஸ் அண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் டு பிசினஸ் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. எனேபிளர்ஸ்னா டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி. நீங்க இப்போ ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ரன்வே போடணும் இல்லையா, அது மாதிரி வந்து உங்க ஆர்கிடெக்சர் காம்பனன்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டே போனோம், ஃபிளைட் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அது மாதிரி you have to develop software. So that would be my answer for design, but no big up design. Yeah. Okay. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு சிச்சுவேஷன் தான். நான் சிஎஸ்எம் அட்டென்ட் பண்ண போயிருக்கும் போது ஒரு டாப் லெவல் கம்பெனி, சேம் லெவல் 5 கம்பெனிஸ்ல இருந்து ஒரு 4 பீப்புள் வந்திருந்தாங்க. ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ, நீங்க அஜைல் ஃபாலோ பண்றீங்களா, எந்த அளவுக்கு பண்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னது, அஜைல்லாம் எங்க மாதிரி கம்பெனிக்கு செட் ஆகாது, இட்ஸ் ஒன்லி ஃபார் ஸ்டார்ட் அப் அப்படின்றது. ஸோ இஸ் இட் ட்ரூ? அஜைல் வந்து சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சம்திங் இருக்குதா? குட் கொஸ்டின். நான் இது வந்து இது எப்படி பாக்குறேன் அப்படின்னா, எஜைல் வந்து ஸ்டார்ட் அப்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், பெரிய கம்பெனில ஒர்க் ஆகாதுங்கிறத விட எங்க ஈஸின்னு அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? எஜைல் வந்து ஸ்டார்ட் அப்ல ஈஸி, ரொம்ப ஒண்ணும் கிடையாது. 10 பேர் இருப்பாங்க அண்ட் அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனில வந்து அந்த சிஇஓவே வந்து ப்ராடக்ட் ஓனரா இருப்பான். அவன் தான் ஹீஸ் த ஒன் ஹூ ஹஸ் காட் த விஷன் அண்ட் யூ வுட் பி கிவிங் த ரிக்வயர்மெண்ட்ஸ். ஏன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிதான், அவனே கோடும் பண்ணுவானா இருக்கும்.
இல்லையா? ஆமா. யா. ஒரு சின்ன டீம் போதும், அதுல ரொம்ப ஈஸி பிராக்டிசஸ் எல்லாம் பண்றதுக்கு. ஒரு பக்கம் வந்து இட்ஸ் ஈஸி, ரொம்ப சிம்பிள் ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் வந்து என்னன்னா, ரெண்டாவது விஷயம் என்னன்னா மைண்ட் செட். ஸ்டார்ட் அப் கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து மைண்ட் செட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படி பார்க்கலாம்னா, அந்த நைட் ஷாப் எல்லாம் போனீங்கன்னா ஒரு ஃபேமிலியே வந்து ஹெல்ப் பண்ணும் நமக்கு. சின்ன பசங்க 2 பேர் ஓடி வந்து ப்ராடக்ட் எடுத்து கொடுப்பாங்க. அது வந்து நீங்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல போய் பார்க்க முடியாது. நீங்க அந்த 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 துருதுருன்னு இருக்கும் தெரியுமா? அந்த அட்மாஸ்பியர் வந்து பெரிய இதுல பார்க்க முடியாது. சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சொந்தமா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்களுக்கும், இப்போ வேற யாரோ ஒருத்தர் ரெஸ்டாரண்ட்டை மேனேஜ் பண்றவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. வச்சிருக்கவங்க வந்து ரொம்ப எஜைலா இருப்பாங்க. எது வேணாலும் போவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ பட் இந்த மேனேஜ் பண்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எவன்தோ இது 10 o'clock ஷாப் க்ளோஸ்ட், கெட் அவுட். ஸோ பெரிய கார்பரேட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலை உண்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஜெனரலைஸ் இட், பட் திஸ் இஸ் வாட் வி see, ரைட்? பெரிய கார்பரேட்ஸ்ல வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அவங்க வந்து அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல 20-30 இயர்ஸா வந்து அவ்வளவுதான் தேர் இன்டு இட். கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். பட் இட்ஸ் பாசிபிள். இட் டேக்ஸ் டைம், பட் இட்ஸ் பாசிபிள். இன்ஃபேக்ட் அவங்க தான் தே ஷுட் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு எஜைல் தேன் த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா the startup companies எல்லாம் வந்து they are potentially the competitors for big corporates today. சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் வந்து they are eating the markets. ஸோ அவனோட ஃபைட் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த பெரிய கம்பெனி தன்னை உடைச்சு தூள்தூளா பண்ணி சின்ன 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 டீம்ஸா வந்து ஸ்டார்ட் அப்ஸா ஃபாலோ பண்ணணும். நானே கூட அதை சொல்லியிருக்கேன் என்னோட. ஸோ we have to form several companies within the small circles. இல்லையா? அதுதான் ஒரு மெத்தட். சோஷியோக்ரசி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் நம்ம. சோஷியோக்ரசி, ஹோலோக்ரசி எல்லாம் இதுதான் எஜைல் கான்செப்ட் இல்லையா? எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, வந்து ஸ்லீப்பர் செல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸ்லீப்பர் செல்ஸ்னா என்னன்னா, அவன் வந்து யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க, போயிட்டு நீ ஏர்போர்ட்ல பாம்பு போடுனா அவன் போயிட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டு வந்துருவான். இந்த குரூப்ல இப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்கள கூட யாராவது ஒருத்தர் ஸ்லீப்பர் செல் இருக்கலாம். ஆனா அதை ஃபைட் பண்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? pretty hierarchical. Constable reporting to a head constable, reporting to an sub inspector, inspector, DSP, SP, commissioner, IG. இவங்க தான் ஸ்லீப்பர் செல்ஸ் பிடிக்க போறாங்க. If you are fighting with sleeper cells, you have to become sleeper cells. ஸோ வெளியில இருக்கிற ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி துண்டு துண்டா அவன் வந்து சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் மார்க்கெட்டை பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, நம்ம இன்டர்னல் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி மாத்தணும். You have to reinvent your organization, which is a big challenge for big corporates, reinventing the organization. But a lot of companies are successful in it. சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி, கிராஸ் ஃபங்க்ஷனல் சர்க்கிள்ஸ், அது ஒரு பெரிய சேலஞ்ச். வாட் ஷுட் பி த சைஸ் ஆஃப் இட்? பெரிய சேலஞ்ச் இது. இப்போ எப்படின்னா, ஒரு சின்ன டீம் இருந்ததுன்னா, ஒரு சின்ன ஐடியாவா இருந்தா they form a small team. How big should be the team? Jeff Bezos வந்து அமேசான்ல he has introduced what is called as 2 pizza teams எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. 2 pizza teamனா என்னன்னா, if a team requires more than 2 pizzas for lunch, then it's a big team. You have to slice it, right? அது மாதிரி இப்போ இந்தியன் கான்டெக்ட்ல நம்ம ஒருத்தரே ஒரு பீட்சா சாப்பிட்டுருவோம். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. மேபி 4 pizza டீம் வந்து சொல்லிக்கலாம் நம்ம இந்தியன் கான்டெக்ட்க்கு வந்து. ஜெஃப், we don't agree with you, 4 pizza டீம்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி பெரிசாகிறது எப்படி வந்து நடக்குது? அதனாலதான் வந்து இந்த ஸ்க்ரம் அலோன் இஸ் நாட் இனஃப். We need to look at sociocracy, we need to look at holacracy, we need to look at concepts like Spotify models எல்லாம் இருக்கு, scale agile framework. How can we handle the scale at enterprise level? பெரிய corporate level எப்படி handle பண்றதுங்கிறதுக்கு there are solutions out there, or you can even come up with your own solutions as well. But agile வந்து it's only for startup, I will not agree. If corporates are not becoming agile, they will be extinct. So it's high time for them to think. High time. Jurassic Age-ல இருந்த டைனோசர்ஸ் இன்னைக்கு இல்ல. அது ஆஸ்ட்ராய்டு அட்டாக்னு எவ்வளவு நிறைய ரீசன் சொல்றாங்க. இல்ல, ஆனா அன்னைக்கு வாழ்ந்த கரப்பாம்பூச்சி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. So startups are like cockroaches.
Right. So you have to decide whether you are a dinosaur or a cockroach. Right. And I think we have a few more questions, and நம்ம ரெஜிஸ்ட்ரன்ஸும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஸோ அதையும் ஐ வாண்ட் டு ஆட். Sure. ஸோ பல்லிக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் Balik. Okay. Yeah. Hi, Balik. Okay. Okay. Hello. I think I'm disconnected, நினைக்கிறேன். Guys, I guess Vale is disconnected. Can you hear me, Vignesh? I see somebody, Vignesh. Do you guys hear me? Yes, okay, Vignesh. I think Vale, he got disconnected, but let's continue. I think what's the time now? It's well, we have 5 more minutes. Vale, can you hear me? No. Okay, fine. Let's go ahead, guys. Yeah, Vale is here. Vale, can you hear me? Yeah. Yeah, can you hear me now? Yes, I can hear you. Can you hear me now? Yes, I can hear you. Yeah. Yeah, I could hear you. Can you hear me? Yes. Yeah, I could hear you. There is a power cut immediately, so that's why I had to go out. No problem. Okay, great. Okay, so Baligoda question என்ன அப்படின்னா, global opportunities for agile scrum master. உங்களோட thought என்ன? Global opportunities for scrum master. I would say scrum master, I think we are still with scrum master. இப்போ market வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, but scrum master is good to start. I think that's the foundation, I would say. ஒரு ஃபர்ஸ்ட் நான் எஜைல்ல வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரம் மாஸ்டர் கோர்ஸ் பண்ணலாம். இந்த certification, I'm not a big fan of certification, but I do a lot of certifications. I do certifications every year. I attend a lot of conferences. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் நம்ம கிட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லைங்கிறதுனால வந்து இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாதவங்க வந்து சர்டிஃபை பண்ணிட்டு they will easily get placed அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியும் நம்ம ஏன் வந்து why can't we go after a certification? Nothing wrong in it, in my opinion. It adds value to your CV, definitely. Go for certification. But global opportunities is your question. I think இன்னைக்கு தேதியில ஜஸ்ட் ஸ்க்ரம் மாஸ்டர் சர்டிஃபிகேஷன் மட்டும் வச்சுட்டு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இங்க வந்து இப்போ யூரோப் எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் சம்வேர் எல்ஸ். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று ஸ்க்ரம் மட்டும் கிடையாது, ஸ்க்ரம்மை தாண்டி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கார்பரேட்ஸ் எல்லாம் they are reinventing themselves. அந்த மாதிரி ரீஇன்வென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் நிறைய நேம் ட்ராப் பண்ணேன். சோஷியோக்ரஸி 3.0, அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் லைக் போசோனாவான்னு ஒரு கான்செப்ட் இப்போ ரொம்ப லேட்டஸ்டா வந்துட்டு இருக்கு. போசோனாவானா போர்த்துகீஸ்ல வந்து நியூ ட்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். அதை போய் கூகுள்ல தேடினீங்கன்னா ஒரு பிரசிலியன் சாங்குக்கு போகும். ஸோ அதனால பட் சர்ச் ஃபார் போசோனோவா எஜைல். போசோ அப்படின்னா பியாண்ட் பட்ஜெட்டிங், ஓப்பன் ஸ்பேஸ், சோஷியோக்ரஸி, எஜிலிட்டி. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. பட் கண்டிப்பா நான் வந்து அப்ராட் போகணும், நிறைய பண்ணணும்னா இப்போ யூரோப்ல வந்து இங்க மோஸ்ட் வாண்டட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னா ஸ்கேல்ட் எஜைல் ஃப்ரேம் ஒர்க் சொல்லுவேன். ஏன்னா பெரிய பெரிய கார்பரேட்ஸ் எல்லாம் வந்து தே ட்ரைங் டு பிகம் எஜைல் சென்ட்ரிக் ஆர்கனைசேஷன்ஸ் டு ஃபைட் வித் ஸ்டார்ட் அப்ஸ், ரைட்? ஸோ ஸ்கேல்ட் எஜைல் ஃப்ரேம் ஒர்க் வந்து வெரி குட். நீங்க ஒரு சிஎஸ்எம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லீடிங் சேஃப்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு, அதை பண்ணலாம். ஆர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எஸ்பிசின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு, நீங்க வந்து அதையும் பண்ணலாம். பண்ணா வந்து டெஃபினட்டா வந்து குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைட்டிங் யூ. எஸ்பெஷலி ஸ்கேல் எஜைல் ஃப்ரேம் ஒர்க்கு பெரிய மார்க்கெட் இருக்கு. எஸ்பிசி எல்லாம் பண்ணீங்கன்னா யூ குட் ஈவன் ஸ்டார்ட் ட்ரைனிங் யுவர் செல்ஃப், யூ கேன் பிகம் அ ட்ரைனர் யுவர் செல்ஃப். ஸோ ஐ சி வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்கேல் எஜைல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் தட் மேட்டர். பட் ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு அதுலேயும் நிறுத்திக்க கூடாது. நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். லெட் மீ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கென்ட்னு இங்கே ஒரு ரொம்ப ஃபேமஸ் யூனிவர்சிட்டி, ஒன் ஆஃப் த டாப் 25 யூனிவர்சிட்டிஸ். அங்கே கெஸ்ட் லெக்சர் கொடுக்க நான் போகும்போது ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்டான், மதன் இந்த மாதிரி ஐடி வந்து டவுன் ஆயிடுச்சாமே, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட் அப்படின்னு கேட்டான். ஐ ஜஸ்ட் லாஃப்ட் ஆக்சுவலி.
ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம், எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் டிஜிட்டலைஸ்டுங்கும் போது ஐ see nothing but IT in this world. So it will be a joke if somebody says that IT is down. பட் பிரச்சனை எங்க நடக்குது அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃப்ரூட் மார்க்கெட்டுக்கு வந்து ஆப்பிள் எடுத்துட்டு போய் ஆப்பிள் விற்க போறேன். அங்க வந்து எல்லாரும் ஆரஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சுன்னு கூப்பிட்டு இருக்கான். நீங்க வந்து ஆப்பிள வித்துட்டு இருக்கீங்க. நாள் முழுக்க இருந்து விற்காம வீட்டுக்கு வந்துட்டு உங்க பாஸ் கிட்ட வந்து ஃப்ரூட் மார்க்கெட் டவுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஜோக்கோ அவ்வளவு பெரிய ஜோக்னா ஐடி இஸ் டவுன்ங்கிறது. இது எல்லா ஃபீல்டுக்குமே பொருந்தும். நீங்க வந்து ஆரஞ்சு தேடிட்டு இருக்கும்போது ஆப்பிள வித்துட்டு இருக்கு, அப்புறம் மார்க்கெட்லன்னு சொன்னா எப்படி? ஸோ வி ஹாவ் டு பி கான்ஸ்டன்ட்லி இன் டச். ஐடி எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3 பார்ட் இருக்கு. டொமைன்ல நாலேஜ், அப்புறம் டெக்னிக்கல் நாலேஜ். டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் அண்ட் பிளாக் செயின், அது மாதிரி. இந்த பக்கம் வந்து மெத்தட்ஸ், இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சைட்ல எஜைல் இருக்கு. ஸ்க்ரம்னா ஸ்க்ரம் மட்டும் பண்ணா கண்டிப்பா குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து there's a remote chance. But you have to see whatever that's happening in that area, right? Like நான் சொன்னது எல்லாமே நிறைய நேம் ட்ராப் பண்ணேன் நான். ஸ்போட்டிஃபை மாடல் ஃபார் எக்ஸாம்பிள், லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ ஃபாலோயிங் ஸ்போட்டிஃபை மாடல். அது மாதிரி நீங்க பார்க்கணும், இண்டஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணணும். என்ன கேட்டா இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லுவேன். தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி எவ்ரிதிங் இஸ் கான்டெக்சுவல்ங்கும் போது இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க எப்படி பிளண்ட் பண்ணி ஆஸ் அ கோச்சா வந்து ஒரு கான்டெக்ஸ்டுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷாஃபூர் நாலேஜ் மாதிரி ஆயிடும். ஸோ யூ நீட் டு கோ ஃபார் பிளான்ஸ் நாலேஜ் and try to learn as much as possible. That is the only way to survive in this market, even succeed in this market, I would say. Whatever be your area. Okay, and we are crossing 8, so is it fine for you to continue? For me it's okay, but I'm not too sure about people who are following it. Okay, so we have almost covered just 3 more questions. Yeah, indeed. Yeah, okay. So next என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆஜைல வந்து மேனேஜர் ரோல் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படிங்கிறப்போ கம்பெனிக்கு வந்து மேனேஜர்ஸ் தேவையே இல்லையா? இப்போ ஒரு கம்பெனி வந்து ஆஜைல் ஃபுல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ மேனேஜர் ரோல் வந்து அப்படியே தூக்கிடலாமா? இது வந்து ஃபாதர் ஆஃப் ஆல் த மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட் நிஜமாவே இது ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன். ஏன்னா இந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன்னால ஒரு ஆர்கனைசேஷனோட முக்கியமான ஒரு குரூப்போட பையனை நம்ம வாங்க முடியறதில்ல இல்லையா? மேனேஜர்ஸ் இது நமக்கு இல்லையாப்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா they will start speaking against it, right? Then the change becomes very difficult. But to answer in one line, definitely not. In fact, their role becomes it's becoming even more crucial in the context of agility. நீங்க ஸ்க்ரம்னு எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதில் எங்கப்பா அதில் ரோலை காணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருப்போம். பட் இந்த எஜிலிட்டி அப்படி பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ நேம் ட்ராப் பண்ண நான் இல்லையா? ஃபாஸ்டர் டைம் டு மார்க்கெட், கிரியேட்டிங் டீம்ஸ், கிரியேட்டிங் என்வாயன்மெண்ட், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் நம்ம இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ரோல் இந்த சர்வன்ட் லீடர்ஷிப் இருக்கு இல்லையா? பீங் அ மேனேஜர் இஸ் வெரி ஈஸி. இந்த 5 நாலேஜ் ஏரியாஸ், ஸ்கோப், டைம், காஸ்ட்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் பீங் அ லீடர், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். Creating that smell of the place, creating that environment, அந்த கொலாபரேஷனோட ஒரு நைட் ஷாப் மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணி கோயிங் குயிக் டு மார்க்கெட், அது வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அது அப்படிங்கும் போது மேனேஜர்ஸ் இல்லைங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐடியா சின்னதா இருந்தா யூ நீட் அ ஸ்மால் டீம், ஒரு 2 pizza டீம் இஸ் இனஃப். பட் ஒரு ஐடியா பெரிய ஐடியாவா இருக்கும்போது தென் என்ன பண்ணுவோம், நம்ம அதை வந்து ஸ்லைஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஸ்லைஸ் பண்ணும்போது டீம்ஸையும் ஸ்லைஸ் பண்ணணும். டீம் ஸ்லைஸ் பண்ணும்போது மல்டிபிள் டீம்ஸ் வரும். இப்போ இந்த டீம்ஸ்குள்ள கோஆர்டினேஷன் who will take care? So a leader is needed. Content coordination and team coordination issues, it's even more complicated. இதெல்லாம் தவிர்த்து அந்த என்வாயன்மெண்ட் வேற கிரியேட் பண்ணணும், HR aspects. And so I think this is definitely a myth. மேனேஜர்ஸ்னு சொல்ல மாட்டோம், அதே ரோல பர்ஃபார்ம் பண்ணுவோம்னா கண்டிப்பா கிடையாது. இது எப்படின்னா, நம்ம மக்கள் வந்து எப்பவுமே ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அந்த பழசை கொஞ்சம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ நான் ஒரு போட் பேடலிங் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட நீங்க ஒரு பென்ஸ் கார் கொடுத்தீங்கன்னா அவன் ஸ்டீரிங் பிடிக்கிறதுக்கு பதிலா எங்க பேடல் காணும்
பேடலை தூக்கி போட்டுருணும், பென்ஸுக்கு தேவையில்லை. அதனால வந்து இதையும் பிடிச்சிக்கிட்டு அதுவும் வேணும், அதை மறந்துடணும். இட்ஸ் a new style and you need to wear a different hat. The six thinking hat, somebody asked a question yesterday, right? இந்த hat தூக்கி போட்டு வேற ஹேட்டோட வேற பர்சனாலிட்டியா வரணும். And that's a change and that takes a lot of time. இப்படி கிராஸ் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் வந்து it takes a lot of timeங்கிற மாதிரி இந்த managers becoming leaders, that takes time as well. But I think we need to give them time, right? And the learning curve வந்து we need to support them. I think the managers have to be supported also by the coaches, by the leadership team. அவங்களுக்கும் மேல இருக்கவங்க மூலமா வந்து they should be supported. I'm sure they will learn and they'll go after it. But managers இருக்க மாட்டாங்க, but managers will be performing something else, which is even more challenging in my opinion. You are in this different role. Okay, so they have to think like unlearn and relearn. அந்த கான்செப்ட் வந்து they have to implement. ஆமா, மகாபாரதத்துல நடிக்கிறீங்க, ராமாயணத்துல நடிக்க போயிட்டீங்கன்னா அதுல வந்து எங்கப்பா இங்க வந்து பீமன் காணும் தேடிட்டு இருக்க கூடாது. Your role is different here, right? தசரதன் மாறிடணும், அது மாதிரி தான். But role is there. Role is there, definitely there. Okay. You are there, but the role is little different. Okay. அது கத்துக்கணும். Yeah. Okay. And அடுத்த ஒரு क्वेश्चन என்ன அப்படினா, யூசுவலா நான் சேல்ஸ் கால் எடுக்கிறப்பவே நான் ஃபேஸ் பண்றது, கிளைண்ட் வந்து யூசுவலா நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு காமிச்சிட்டு ஓகே என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ண போறீங்கன்னா அஜைல்னதும் அவங்க நெக்ஸ்ட் क्वेश्चन அஜைல்னா சீப்பா இருக்கணுமே, ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இஸ் இட் ட்ரூ? அஜைல் ஃபாலோ பண்ணா தி டெவலப்மென்ட் காஸ்ட் வில் பி சீப் அப்படின்னு எதுவும் இருக்கா? இஸ் இட் ட்ரூ ஆர் மித்? கண்டிப்பா இல்ல, ஒரு வார்த்தையில சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஒரே வார்த்தையில ஆன்சர் பண்ணலாம். which is definitely a misconception. It's not true that agile is cheap, and it's not a good idea to look at like which is cheaper, with method is cheaperங்கிறதெல்லாம் வந்து அது தேவையில்லைன்னு தோணுது எனக்கு. But then we need to understand the economics behind it. எஜைலோட எக்கானமி வந்து எப்படின்னா டெலிவரிங் ஏர்லி, டெலிவரிங் ஃபாஸ்டர். இப்போ ஒரு வருஷம் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு நீங்க மார்க்கெட்டுக்கு போய் அதுக்குள்ள வேற யாரோ வந்து பிடிச்சிட்டாங்க, மார்க்கெட் டவுனு, பண்ண பணம் எல்லாம் போச்சு இல்லையா? பட் எஜைல்ல வந்து என்னன்னா யூ ஆர் டெலிவரிங் ஏர்லி. ஸோ 12 months கழிச்சு பண்றதுக்கு பதிலாக ஆஃப்டர் 3 months யூ ஆர் டெலிவரிங் சம்திங் அண்ட் யூ ஆர் கெட்டிங் த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இமீடியட்லி. So there are certainly cost benefit, but method வந்து இது cheap அப்படின்னு சொல்றது வந்து என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. Especially when you are trying to convert your organization into an agile organization, there's a lot of efforts need to be put. Coaches வேணும், and புது மெத்தட் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணணும், இதெல்லாம் வந்து it's very expensive actually. So agile is cheap or expensive, I think அது ஒரு தேவையில்லாத ஒரு விவாதம்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்ப நம்ம முதல்ல சொன்ன அந்த போட்டுக்கும் காருக்கும் அது கூட இல்ல அப்ளிகபிள். ஒருத்தன் போட்டு ஓட்டிட்டு இருந்தவன வந்து திடீர்னு கார் ஓட்டத்தோம்னா இதுல எது சீப் அப்படி பேசிட்டு இருக்கோம் நம்ம அப்படி. ஓகே, சோ both are totally two different. I think அது we should not think in that way. அப்படி யோசிக்கவே கூடாது. சோ எப்படி எடுத்துக்கலாம்னா எனக்கு ரிசல்ட் சீக்கிரமா வந்துரும், அது மூலமா I will get the actual result. மார்க்கெட்ல இருந்து ஹிட் பண்றேனா இல்லையா, and returns வந்து we can expect. You will get early return on investment. விஷயம் ஒருவேளை வந்து அந்த ஐடியா வந்து it's a bad idea, you will fail earlier. So it will save cost. Exactly. Okay. Yeah, you save cost by failing faster, and you earn money quickly than after 8 months. Okay, comparing this with the development cost வந்து it's a myth. அது myth. டெவலப்மெண்ட் காஸ்ட் வந்து டெஃபினட்டா மித்து தான். ஏன்னா எல்லாரையும் கொண்டு வந்து முன்னாடி அந்த கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் கொண்டு கிரியேட் பண்ணாலும் ஒரு 2 years ப்ராசஸ் அது. அப்படிங்கும்போது டெவலப்மெண்ட் காஸ்ட் வந்து ஐ கேன் சே தட் இட்ஸ் நாட் சீப். ஓகே. அண்ட் அடுத்த ஒன்று, நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றப்போ எப்போதுமே ஒரு அஜைல் பிரின்சிபல் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டெய்லி ஸ்டாண்டப் மீட்டிங் செட் பண்றது, அப்படியே ஸ்க்ரம் வந்து ரெகுலரா பண்றது. So agile அவ்வளவுதான், ஸ்க்ரம் அப்படிதானா, or is it correct statement? Agile means scrum. Correct. I think நான் ஆல்ரெடி நான் ஆன்சர் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். agile வந்து ஒரு கடல், ஒரு ஓஷன் இல்லையா? அதுல வந்து ஸ்க்ரம் வந்து ஒரு சின்ன பார்ட். ஒரு அது எஸ்பெஷலி ஒரு ஸ்டார்ட் அப்க்கு வேணா அந்த ஒரு ஸ்க்ரம் மட்டும் போதுமானதா இருக்கலாம்.
ஒரு பெரிய கார்பரேட்ல வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா there is lot of things that goes into it, right? We are talking about like zero budgeting லாம் பேசிட்டு இருக்கோம் இப்போ. ஸ்க்ரம் இஸ் லைக் ஐ திங்க் இட் கோஸ் பியாண்ட் ஸ்க்ரம். எஜைல் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரம் வந்து ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் இட் ஆக்சுவலி. பட் ஸ்க்ரம் இஸ் அ வைட்லி நோன் மெத்தட் அப்படிங்கிறதுனால வந்து எல்லாரும் வந்து எஜைல்னு பேசுறவங்க எல்லாம் அந்த ஸ்க்ரம் தான் பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. எஜைல் பிலாசபி வந்து இந்த மைண்ட் செட் அது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ எஜைல் இஸ் ஸ்க்ரம், ஸ்க்ரம் இஸ் எஜைல், தட் ஐ அக்ரி. But agile is scrumங்கிறது வந்து it's not correct. It's not, definitely not. ஓகே ஓகே இதெல்லாம் தான் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே அதை கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அண்ட் யூ ஆன்சர்ட் வெரி வெல். தேங்க்ஸ் எ லாட். வெரி வெல் சொல்றதோட கிளியர் ஐடியா வந்து ஐ காட் இட். ஸோ ஐ பிலீவ் எல்லா ஆடியன்ஸுமே இதே ஒரு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இது போக நம்ம No, I hope so. நான் எல்லாருக்கும் ஒரு மெசேஜா சொல்லணும்னா நான் இதை தான் சொல்லுவேன். ஆக்சுவலி there are a lot of misconceptions about agile. நிறைய பேர் வந்து இந்த ப்ராக்டிஸையே பிடிச்சி அழுதுட்டு இருக்கோம். For me, the principles are more important than practices. The principles of going early to market, collaborating with team, இது மாதிரியான பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ப்ராக்டிசஸை விட. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம we can wind it up. நான் இங்கே பெல்ஜியம்க்கு ஃபர்ஸ்ட் வந்தப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து ரோடு தான். ரோட்ல என்னன்னா நம்ம இந்தியாவில் வி கீப் லெஃப்ட், பட் இங்கே யூரோப்ல வந்து தே கீப் ரைட் இல்லையா. நான் வந்து என்ன பண்ணுவேன், அப்போ பைக்ல வந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது நான் லெஃப்ட் சைட்லயே போவேன். அடிக்கடி போகும்போது ஆப்போசிட்ல அதுவும் இங்க இந்த ரேஸ் பைக்லாம், பெல்ஜியம் இஸ் பைக் கண்ட்ரிங்கிறதுனால ரேஸ் பைக்லாம் உஸ்ஸுன்னு போகாது. இட்ஸ் மர்டரஸ் டு டிரைவ் ஆன் த லெஃப்ட், ரைட் யுவர் பைக் ஆன் த லெஃப்ட். அப்படி இருக்கும்போது எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு தோணுனப்போ ஒரு சின்ன ஐடியா வந்தது. ஒரு ரெட் ஸ்டிக்கர் எடுத்து என்ன பண்ணேன், என்னோட பெல்லு மேல வந்து ஒட்டி வச்சிட்டேன். which kept reminding me keep right, keep right, keep right. இது ரொம்ப நாளா அந்த ரெட் ஸ்டிக்கர் அப்படியே இருந்தது, அந்த பைக் திருடு போற வரைக்கும் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் ஐ டிரைவ் மை கார் ஹியர், பட் ஐ டோன்ட் ஹேவ் அ ரெட் ஸ்டிக்கர் ஆன் த ஸ்டீரிங் வீல். யா, ஸோ இப்படிதான் நான் ப்ராக்டிசஸை பார்க்குறேன். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு டெய்லி ஸ்டாண்டப் மீட்டிங் வேணுமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா I would say you definitely need it initially. It's like a red sticker. ஏன்னா ஒரு பர்பஸ்க்காக தான் அதை கொண்டு வந்திருக்கான். அந்த பர்பஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஒன்ஸ் வந்து அது கோஆர்டினேட் பண்ணணும், மற்றவங்களோட கோஆர்டினேட் பண்ணணுங்கிறது தான். பட் ரொம்ப நேச்சுரலாவே நீங்க வந்து யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி இன் டச் வித் யுவர் கொலீக்ஸ் அண்ட் யுவர் கோஆர்டினேட்டிங், அந்த மாதிரி ஒரு செட்டப்க்கு நீங்க போயிட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்கன்னா யூ கேன் ரிமூவ் திஸ் ரெட் ஸ்டிக்கர். யூ டோன்ட் நீட் தட் ரெட் ஸ்டிக்கர். ஆனா முன்னாடியே வந்து மாதவன் சொல்லிட்டாருப்பா அப்ப டெய்லி ஸ்டாண்டப் மீட்டிங்க வேணான்னு போனீங்கன்னா கரெக்ட் இல்லையா? அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஸோ அந்த பர்பஸ் இருக்கிற எல்லா ப்ராக்டிசஸ்க்கும் என்னென்ன பர்பஸ்ங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணணும். டீப் டைவ், டேக் அ டீப் டைவ், இன்வெஸ்டிகேட். அண்ட் ஒன்ஸ் யூ ஹேவ் தட் இன் யோர் மைண்ட் செட், ஒன்ஸ் தட் பிகம்ஸ் யுவர் கல்ச்சர், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் கல்ச்சுரல் சேஞ்ச் கம்ஸ் அட் லாஸ்ட், நாட் அட் ஃபர்ஸ்ட். யா, அது வந்துடுச்சுன்னா தேவையில்லை. ஐ திங்க் யூஆர் எஜைல். எஜைல் இங்க இருக்குங்கும் போது இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் ஹேவிங் செட் தட், ஐ எம் நாட் அன் எஜைல் ஃபண்டமெண்டலிஸ்ட். ஐ எம் ஆல்ரெடி திங்கிங் அபவுட் philosophy for future. இப்போ எஜைல் இஸ் நாட் நியூ, 20 இயர்ஸா இருக்காது. இப்போ நம்ம 2040க்கு என் பையன் ஏஜுக்கு எப்படி வேலை பார்க்கணும்னு நான் இப்போ திங்க் பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? ஐ எம் திங்கிங் ஆஃப் சம்திங் கால்ட் அஸ் ஜீரோ, ஸ்லோ, அந்த மாதிரி. So you guys have to, I always challenge when I go to universities, I challenge the students that you have to come up with your own method. Why relying on whatever that's there in the market? Like create your own and think about future. That's what I would say. Principles over practices is my first message from this. And second thing that I want to tell you is that இந்த மேட்ரிக்ஸ் படத்துல வந்து மார்பியூஸ் வந்து இந்த நியோ கிட்ட வந்து சொல்லுவான், 2 பில்லு கொடுப்பான், ஒரு ப்ளூ பில்லு, ஒரு ரெட் பில். டேக் திஸ் ப்ளூ பில், go back to your bed, believe whatever you want to believe, or take this red pill, stay in the wonderland, and I will show you how far this rabbit hole goes. இல்லையா? இப்போ அதுதான் உங்க முன்னாடி நான் 2 கொடுக்குறேன். நீங்க go back and ஏற்கனவே நீங்க ஃபாலோ பண்ணதை பண்ணிட்டே இருங்க, extinct like dinosaur, or take this red pill and then change. I think நம்மலாம் youngsters இல்லையா? Like I'm 41 now, but we're all young. We have to
keep learning. Continuous learning is the philosophy. It's a concept of agile. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் விட்டுறோம். Daily stand-up meeting, review, continuous learning. That's very important. Read a lot of books. Go for it. I think future is ours. That would be my last message today. Yeah, great. Thank you so much. And there are a few more questions from the viewers. Can I ask? Yeah, great. Maybe if you have time for maybe a few more minutes. Yeah. So let's try to ask. And first question என்ன அப்படின்னா மிஸ்டர் மாரி செல்வம் கேட்டிருக்காரு, which method is best one for the product development company? Agile or something else அப்படின்னு ஒரு question. இதுக்கு வந்து நான் ஒன் லைன்ல ஆன்சரே சொல்ல முடியாது. I would ask a counter question. Is your company big or small? If it's your company is a very small product, I mean you're building a small product which requires only like 10 to 20 people na, or simple scrum, or 40 people na less kuda ponnalam. Large scale scrum ngirudhu, that's more than enough. But then if your company is a big product development company like corporate mari abdina, then you have to definitely go for frameworks like scaled agile framework la irukku adu mari ponum. So again, இது வந்து ரொம்ப contextual தான். Product development company, a different kind of product development companies are there. I don't know if you know about large scale scrum, which is good enough for ஒரு 100 people வரைக்கும் வந்து ஈஸியா நம்ம வந்து less is like a very good framework in my opinion. But then if you are talking about thousands, then I think you have to move towards scaled agile framework. If it's like ஒரு 10-20 பேர் தானா ஸ்க்ரம் போதும்பா, ஸ்க்ரம் கூட தேவையில்லை, கேன்பேன் அந்த மாதிரி. So you can or you can even define your own method, which is agile. Yeah, great. And another question from Shenbagam. Agile is wrongly understood as requirements can be changed until the project goes live. Is there a solution for this myth? அது நான் முதல்ல பேசணும்னு நினைக்கிறேன் நம்ம இல்லையா. இது வந்து ஒரு மிஸ்யூஸ் ஆஃப் எஜைல். ஆக்சுவலி இவங்களுக்கு விஷனே இருக்காது, அந்த மேக்ரோ பிளானிங் கிடையாது. நம்ம இந்த பிரமிட் கதை சொன்னேனே, தெருமுனையில வந்து பிரமிட் சேர்த்து வச்சுட்டு வீட்டை இடிக்கிற கதை தான் பண்ண போறோம்னு சொல்லி வீட்டை இடிக்கிற கதை இது ஆக்சுவலி, which is not true. It's a trade off. இப்போ you can constantly change the requirements. லைஃப் லாங் கூட நம்ம மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். பண்ணிட்டே இருந்தா என்ன நடக்கும்? requirements மாறிட்டே இருந்தா you will not deliver anything, which is against the philosophy of agile. Agile is all about going quick to market. And the first thing is going quick to market. That's the foundation of agile. அதுக்கு தான் நான் அந்த why ப்ராப்ளம்லாம் சொன்னேன். நமக்கு காம்படிஷன், கன்சியூமர் மைண்ட் செட் இதெல்லாம் சொன்னேன். ஸோ அப்படி இருக்கும்போது ரிக்வயர்மெண்ட்ஸை நம்ம வந்து சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நான் வந்து ஐ எம் நெவர் கோயிங் டு டெலிவர் எனிதிங். ஸோ இட்ஸ் அ ட்ரேட் ஆஃப். ஸோ சேஞ்சஸ் வந்தால் அவங்கள we need to challenge them. Is it okay if you keep changing it? We are never going to release anything. What is our commitment? Reliability. We have committed to deliver something. We are not reliable, right? We are not delivering anything, and we need to question them. Why is it so? Because changes நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து டெலிவர் பண்ண முடியல. Then cut the crap. Changes கம்மி பண்ணோம். We need to investigate why changes. போனோம்னா என்ன இருக்கும்னா ப்ராப்பர் திங்கிங் போட்டிருக்க மாட்டாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன. விஷன் இருந்திருக்காரு. விஷன் இல்லாதவங்க எஜைல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா it will be a failure for sure. Okay. Reason கடைசியா வந்து agile is the reason னு சொல்வாங்க. I don't say that agile is the solution for everything. I told you I'm not a fundamentalist. நாளைக்கு இன்னொரு புது மெத்தட் வந்ததுன்னா, புது philosophy வந்ததுன்னா I would welcome that. But on the other hand, I genuinely see a lot of people misusing agile. That's why I wanted to speak like this. No problem. And another question from Vishnu Prabhakar. அவர் என்ன கேக்குறீங்கன்னா, why agile since we have achieved everything in waterfall itself by making some modification. So waterfall some modification பண்ணி அவங்களோட வேண்டியதை அச்சீவ் பண்ணிட்டாங்களாம். தென் அப்போ நான் agile போகணும் அப்படின்னு ஒரு பண்ணலாமே. இப்போ வாட்டர்ஃபாலை வந்து நீங்க இந்த எஜைல் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா you can also do that. But please try to understand that I don't see that. என்னால அதை பார்க்க முடியல. But if it's possible, then show it to me, then we can work together and use it. Why not? But please understand, agile is not new. Agile வந்து 20 years இருக்கு. I have been into agile from 2007. It's not new. இன்னமும் வந்து புதுசா ஒரு மெத்தட்ங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கோம். I think we have to move on. For 2013ல வந்து
பில் கேட்ஸ் ஸ்போக் அபவுட் த பேண்டமிக், பாசிபிள் பேண்டமிக், we are not prepared அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம யாருமே கேட்கல, காதை மூடிக்கிட்டோம். இப்போ வந்து அனுபவிக்கிறோம் இல்லையா? அட்லீஸ்ட் அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் ஆவது கொஞ்சம் இருந்திருக்கலாம். இதுதான் விஷனரிஸ். 2001 அவன் பார்த்திருக்கான் இந்த மாதிரி மார்க்கெட் மாற போகுதுன்னு சொல்லி ஒரு மேனிஃபெஸ்டோ போட்டிருக்கான். பட் நம்ம என்ன பண்றோம், அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி விஷனரிஸ் எதனா சொன்னாவே அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிடுறோம். எதுக்கு, ஐம் ஆல்ரெடி டூயிங் குட், வை டு ஐ நீட் இட் அப்படின்னா, ஐ வுட் ஆஸ்க் a simple questions. Why are we working in IT? Traditional shopping is enough, right? Why Amazon? தேவையே இல்லையே. நம்ம ஐடிக்கே வந்திருக்க தேவையில்லையே. டிஜிட்டலைசேஷனே தேவையில்லையே. We are better off with going to groceries and buying things. We are fine. We are better off with ship. We don't need airplane, right? So அது ஏன் அடுத்ததுக்கு போறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிறது இதுதான் முடிவு பண்ணிடுறோம். திஸ் இஸ் இனஃப்னு பண்ணிடுறோம். பட் அந்த விஷனரிஸ் வந்து they were able to see the future. I'm not criticizing anybody here, but I'm just saying that I think அந்த ஃபியூச்சரை பார்க்கக்கூடியவங்க ஃபாலோ பண்றது வந்து இட்ஸ் நாட் பேட். அதர்வைஸ் என்ன ஆகும், டைனோசர் ஸ்டோரி தான். we will be extinct. நாளைக்கு வந்து இந்த சேஞ்ச் நம்ம எம்ப்ரேஸ் பண்ணாட்டி, everything around us has changed, but we are still there. Yeah. Okay. So we won't know when it is happening, but we are moving towards that. அதுக்கு வந்து ரெடியா இருக்கும். Definitely. And the blue pill, red pill story தான் அது. Yes. Okay. Waterfall போதும்னா, then it's a blue pill. We can go back and we can continue with whatever we are doing. But waterfall கூட வந்து நீங்க வந்து குயிக்கா வந்து, இன்ஃபேக்ட் waterfall தப்பா தான் புரிஞ்சுக்கப்பட்டது. வின்ஸ்டன் ராய்ஸ் சொன்ன waterfall இல்ல நம்ம பேசிட்டு இருக்க waterfall. அவர் அதுலயே வந்து சில ஐட்ரேட்டிவ் சைக்கிள்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு இல்லையா? நம்ம வாட்டர்ஃபாலே ஒழுங்கா ஃபாலோ பண்ணலங்கிறேன் நான். மேபி இஃப் யூ குட் டூ தட், வை நாட்? பட் இந்த philosophy இஸ் இம்பார்ட்டன்ட். குயிக்கா வந்து மார்க்கெட் கண்டினியூஸா போயிட்டே இருக்க முடியும், கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருக்க முடியும், இதெல்லாம் பாசிபிள்னா better off with waterfall. Nothing wrong in it. Yeah. Okay, great. And next question is from Edison. அவர் என்ன கேக்குறாருன்னா, I am from IT infrastructure background. Any opportunities available for infra background professionals அப்படின்னு கேட்கிறாரு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி கேக்குறாரா? Yeah, it's a general question அப்படினா நான் ஃபீல் பண்றேன். I am from IT infrastructure background. Any opportunities available for infra background professionals? So இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இன்ஃப்ரா பேக்ரவுண்ட் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஆஜைல்ல வந்து எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி? இப்போ இந்த ஸ்கேல் எஜைல் ஃப்ரேம்வொர்க் எல்லாம் பத்தி பேசணும் இல்லையா? கண்டினியூஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். அதாவது நீங்க உங்களோட அனாலிசிஸ், டெவலப்மெண்ட், டிப்ளாய்மெண்ட் எல்லாம் வந்து பேரலா போகணும். கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. தே கால் இட் ட்ரெயின்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பெரிய டாபிக் ஸ்கேல் எஜைல் ஃப்ரேம்வொர்க். அதுல வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்டெகிரேட்டட் வித் டெவாப்ஸ். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பாத்தீங்கன்னா ரிலீசஸ், we are talking about releases. இப்போ ரிலீஸ் மேனேஜ்மெண்ட்லாம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, ஃபீச்சர் டாகிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு ஆப்போட என்னோட யூசர் இன்டர்ஃபேஸும் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்காது. ரெண்டு டிஃப்ரெண்ட் குரூப்புக்கு ரெண்டு ரிலீஸ் பண்ணிட்டு அதை எவாலுவேட் பண்ணுவான், எது இட்ஸ் வெல் ரிசீவ்ட், அப்புறம் அதை எல்லாருக்கும் அதே ரிலீஸ் பண்ணலாம். இப்போ அந்த அளவுக்கு போயிருக்கு டெவாப்ஸ்னால இல்லையா? So I think for infrastructure person like you, why not? I think you can look at DevOps. எப்படி deployment happens, like எப்படி வந்து, for example, even developmentலயே வந்து இந்த integration tools இதெல்லாம் இருக்கு இல்லையா? Continuous integration, for example, that's during development and deployment வந்து நான் இப்ப சொன்னதெல்லாம் faster releases. So I don't know. I have not understood the question still clearly, but if that is your question, yes, I think you can look at DevOps. And I think we have covered almost all relevant questions. One more question, but that is not relevant to our topic. Still, I want to ask because he is expecting a answer from you. Mr. Venkatesan on the category. What is the best quality of a businessman? குவாலிட்டி ஆஃப் அ பிஸ்னஸ்மேன். நிறைய குவாலிட்டிஸ் வேணும் பிஸ்னஸ்மேனுக்கு. ஆண்டர்பிரனர்னு கூட எடுத்துக்கலாம். நிறைய குவாலிட்டிஸ் வேணும். முக்கியமான குவாலிட்டி வந்து தைரியம். இன்னும் சொல்ல போனா, நான் இப்ப ரீசெண்டா எழுதினேன், ஒரு பிசினஸ் மேனுக்கு இருக்கக்கூடிய, யூ வில் பி ஷாக் டு ஹியர் திஸ், இது என்னுடைய பர்சனல் அனுபவத்துல இருந்து சொல்றேன்,
ஒரு பிசினஸ் மேனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குவாலிட்டி வந்து துறவு மனநிலை. துறவு மனநிலைனா இது எல்லாம் என்னோடதுன்னு புடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே துவண்டு போகாம அந்த அந்த ரெனன்சியேஷன் இருக்கு இல்லையா, ஒரு ரெனன்சியேட் மாதிரி, ஒரு துறவி மாதிரி. அதுக்காக வந்து ஆக்ஷன் எல்லாம் பண்ணாம அப்படியே போயிட்டு சாமியாரா உட்காந்துக்க அப்படி சொல்லல. லாஸும் வரலாம், ப்ராஃபிட்டும் வரலாம், எது வேணாலும் வரலாம். அப்படி வரும்போது லாஸ் வரும்போது மற்றவங்க எல்லாம் பிளேம் பண்ணிக்கிட்டு இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எஸ் தட்ஸ் இட், ஒரு ஜீரோ ஸ்டேஜ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ இங்க வந்திருக்கோம். நாளைக்கு ஃபெயில் ஆகி திரும்பியும் ஜீரோ ஸ்டேஜ்க்கு போனாலும் வி நோ த பாத், ரைட்? எங்க இருந்து ஆரம்பிச்சோன்றது தெரியும் இல்லையா. என்னுடைய தாத்தா வந்து ஒரு டீ செல்லர். அவர் ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு டவுனுக்கு வந்தபோது he carried a tea can and started selling tickets. பிளாட்ஃபார்ம்லாம் இருந்திருக்காரு அவர். அதுக்கப்புறம் எங்க அப்பா படிக்க வச்சிருக்காரு, அவர் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் பில்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் வந்திருக்கேன் இப்போ இல்லையா. இப்போ வந்து if I lose everything around me and if I am pushed to street, you know what, I will take a tea can and start selling. As simple as that. இது வந்து ஒரு ஜோக்கா சொல்லல, நான் உண்மையாவே சொல்றேன். பட் ஐ am better off than my grandpa. என்னோட கிராண்ட்பா வந்து அப்ப படிப்பறிவு இல்ல, மத்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் இல்ல அவருக்கு. அவருக்கு ஒரு 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 உழைப்பு மட்டும்தான் அவரால் போட முடிஞ்சது. ஆனா எனக்கு எவ்வளவு பில்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம். அவர்கிட்ட இருந்து தாத்தா அப்பா பில்ட் பண்ணிருக்காரு, அப்பா கிட்ட இருந்து நான் பில்ட் பண்ணி, எனக்கு ரூட் தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு போனாலும் ஐ நோ த ரூட், ரைட்? ஃபர்ஸ்ட் டைம் போறது, ஒரு இடத்துக்கு போறது தான் கஷ்டமா இருக்கும். செகண்ட் டைம் வந்து நம்ம ஃபாலோ தான் பண்ண போறோம். அப்படிங்கும்போது என்ன பயம்? சோ இந்த பயம்ங்கிறது தான் ஒரு பிசினஸ் மேனுக்கு இருக்கக்கூடாது. இருக்க வேண்டிய குணம் வந்து துறவு மனநிலை. யூ ஹேவ் டு பி லைக் ரெனன்ஷியேட். அதர்வைஸ் லைக் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் ஃபெயிலியர் and then like all this depression and all these things going, right? Like we see news. I have high respect for those people, but then I think this is very, very important. Be like a renunciate. Just be happy, just dare. Try பண்ணிட்டோம், ஃபெயில்னா ஃபெயிலியர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. Accept the failure and then move on. And that's what we need to teach the businessmen. And that's what I do when I meet businessmen also. Okay. Of course the agile topic illa, but it's quite relevant. This is also agile thinking, in fact, I would say. Okay, great. Thank you so much for that answer. Hope he got it. And that's it. With that, we have covered almost all questions, and thank you so much for your time here. And நான் உங்ககிட்ட வாங்கின டைம் விட தாண்டி ஒரு 25 minutes எடுத்துக்கிட்டேன். 6 minutes. It's okay, I'm happy. And இதுல இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ஈவன் நம்ம 8 o'clock கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்மளோட ஆடியன்ஸ் வந்து கம்மியே ஆகல. they are still maintaining. ஆமா, கவுண்ட் வந்து சேஞ்சே ஆகல. so thank you so much. அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. நான் இருந்ததை விட அதுதான் முக்கியம். பிகாஸ் லைக் ஐம் டாக்கிங், ஐ லவ் டு டாக், ஐம் an extrovert, but people, thanks a lot for being there and for being patient and then listening to me. Don't take me completely also, but if you have any questions, I'm always available, either directly to me or through Vail also. Put your questions to Vail and connect with me. I'm on Facebook also. Idha enoda ID Madhavan Nilango. You can follow me. Yeah, that's it. Very, very happy. Vail, thanks a lot for this. Thank you so much. It's a pleasure. Yeah, great. Okay, thank you so much for your time as well as all the attendees here. And இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், where you can share your feedback about the session, because இதுதான் வந்து எங்களோட first session. So everyone who attended the session is more precious for us. So just share your feedback about the session, so that will help us இன்னும் இந்த மாதிரிலாம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும். And thank you so much for being here. Great. Provide your feedback. I'm an agilist that way. Constructive feedback, most welcome. Okay. Have a nice weekend, everybody. Yeah. And stay safe. Stay safe. Yeah, sure. Okay. Thank you so much. இன்னொரு செஷன்ல நம்ம சந்திக்கலாம். Thank you so much. Bye.